உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. நெல்லை மாவட்ட தோழர்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். அமரவும் அமரவும். விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். அமரவும். ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். நன்றி. அமரவும். சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள். சிவகங்கையா? சிவகங்கையா? நீங்களும் சிவகங்கையா? தம்பி உட்காரு உட்காரு உட்காரு. சிவகங்கை மாவட்ட தோழர்களுக்கு நன்றி. அமரவும். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வருகின்ற தோழர்கள் நன்றி. அனைவரும் அமரவும். யாரும் நிற்காதீங்க, அப்பதான் எனக்கு தெரியும். தேனி மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் நன்றி 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 நன்றி. வெரி குட் வெரி குட். மதுரை மாவட்ட தோழர்கள் இதே கூட்டம் தேனியிலே நடைபெற்றால் இப்படி அவர்கள் அதிகமாக இருப்பார்கள். மதுரையிலே நடைபெறுவதால் மதுரை தோழர்கள் அதிகம் வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் மகிழ்ச்சி. மதுரை மாவட்ட தோழர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு தொடர்பாக மண்டல வாரியாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றோடு இந்த கலந்தாய்வு கூட்டம் நிறைவு பெறுகிறது. கடந்த நவம்பர் 28ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வரையில் வெவ்வேறு தேதிகளில் மண்டல வாரியாக நாம் இந்த கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி வருகிறோம். கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர் ஆகிய 5 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து பெரம்பலூரிலே நடத்தினோம். திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து 30ஆம் தேதி திருவண்ணாமலையிலே நடத்தினோம். கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து டிசம்பர் 1ஆம் தேதி கோவையிலே நடத்தினோம்.
சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 4 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து டிசம்பர் 2ஆம் தேதி சேலத்திலே நடத்தினோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி ஆகிய 3 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து டிசம்பர் 3ஆம் தேதி விழுப்புரத்திலே நடத்தினோம். டிசம்பர் 8ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து சென்னையிலே தாம்பரத்திலே நடத்தினோம். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து நேற்று டிசம்பர் 9ஆம் தேதி தஞ்சையிலே நடத்தினோம். இன்று டிசம்பர் 10 தென் மாவட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே நாளில் நாம் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரை, கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி 10 மாவட்டங்கள். சொல்லப்போனால் இதை 2 அல்லது 3 தேதிகளில் தனித்தனியே நடத்தி இருக்க வேண்டும். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் இந்த 4 ராமநாதபுரத்தை சேர்த்த ஒரு 5 மாவட்டங்களை ஒரு தேதியிலும், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை ஒருங்கிணைத்து இன்னொரு தேதியிலும் நாம் நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு நாள் போதிய அவகாசம் இல்லை. இன்னும் ஒரு நாள் இதற்கென ஒதுக்க முடியாத ஒரு சூழல். சொல்லப்போனால் 11ஆம் தேதி நாளை நெல்லையிலே நடத்துவதாகத்தான் முதலில் திட்டமிட்டிருந்தோம். மதுரையிலே ஒரு 4-5 மாவட்டங்கள், நெல்லையிலே 4-5 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து தனித்தனியே நடத்தலாம் என்றுதான் எண்ணியிருந்தேன். ஆனால் நாடாளுமன்றம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4ஆம் தேதியே நாடாளுமன்றம் தொடங்கிவிட்டது. அன்றைக்கு என்னால் போக முடியவில்லை, மழையிலே சிக்கிக் கொண்டோம். 5ஆம் தேதியும் போக முடியவில்லை. சென்னையிலே பெய்த பெருமழையில், கடும் புயலில் வேளச்சேரி கடுமையாக வெள்ளம் சூழ்ந்து கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்டு விட்டது, முடங்கிவிட்டது, போக முடியவில்லை. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி 3 நாள் தான் நான் பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்திற்கு செல்ல நேர்ந்தது. அதிலும் 8ஆம் தேதி காலையிலேயே பாராளுமன்றம் போய்விட்டு சில நிமிடங்கள் மட்டும் இருந்துவிட்டு சென்னையிலே ஒருங்கிணைத்த இந்த மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மாலை 6 மணி அளவிலே வந்து சேர்ந்தோம். மீண்டும் நாளை பாராளுமன்றம், இன்றைக்கு சனி ஞாயிறு, டிசம்பர் 22ஆம் தேதி வரையில் நாடாளுமன்றம் இந்த கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. ஆகவே நாளைக்கு நான் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான சூழலில் தான் 10 மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே நாளில் ஒரே இடத்தில் மதுரையில் நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான தோழர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தோழர்கள் அமர்ந்த நிலையிலும் கூட, எல்லா ஏசி வேலை செய்தும் கூட புழுக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கிற அரங்கம் நிறைந்திருக்கிற வகையில், இதுவே அரங்கத்தில் நடைபெறுகிற ஒரு மாநாடு என்று சொல்லத்தக்க வகையில் பிரதிநிதிகள் மாநாடு என்று சொல்வார்கள். அப்படி பொறுப்பாளர்கள் மட்டுமே பங்கேற்கிற ஒரு பிரதிநிதிகள் மாநாடாக இந்த மாநாடு, இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1-2 இடங்களை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் மாவட்ட செயலாளர்களையும் பேச வைத்தோம். அதற்கு 2 காரணம். ஒன்று, புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர்களை மேடையிலே ஏற்ற வேண்டும், அவர்களை பேச வைக்க வேண்டும் என்பது. அவர்களை அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும், அவர்கள் எவ்வாறு பேசுகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் என்ற காரணத்தால் மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் நான் பேச வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டேன். சில இடங்களில் பேச வைக்க முடியவில்லை. நேற்று தஞ்சாவூரில் யாரையும் பேசவிடவில்லை. பல இடங்களில் பேசினார்கள், சில இடங்களில் பேசவில்லை. சில இடங்களில் பேசவில்லை என்கிற பட்டியலில் நீங்களும் அடங்கியிருக்கிறீர்கள். ஆக இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் பேசினால் விடியற் காலை 4 மணிக்குத்தான் நான் பேச முடியும். 10 மாவட்டங்களில் இருந்தும் 33 மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் 6-7 மண்டல செயலாளர்கள். மாவட்ட செயலாளர்கள் பேசினாக்க அவங்களுக்கு முன்னாடி மண்டல செயலாளர் பேசத்தான் விட்டாகும். அப்புறம் மேலிட பொறுப்பாளர்கள், அப்புறம் மாநில தலைவர்கள். விடிய விடிய நாம் இந்த நிகழ்வை நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படும். ஆகவே தோழர்கள் அனைவரும், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பொறுத்தருள வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை பேச வைக்க வேண்டும் என்று சொன்னதற்கு 2வது காரணம். ஒன்று, நீங்கள் மேடையிலே அறிமுகமாக வேண்டும் என்பது. 2வது காரணம், இதுவரையில் நீங்கள் என்ன களப்பணி செய்திருக்கிறீர்கள், எப்படி செயல் திட்டத்தை வரையறுத்திருக்கிறீர்கள், இன்னும் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் வாயிலாகவே அறிந்து கொள்ளவும், மாநாட்டின் செலவுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற உறுதிமொழியை உங்களிடமிருந்து பெறுவதற்காகவும் தான் உங்களை மேடையிலே பேச வைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். நீங்க உட்காரவே மாட்டீங்களா? அவங்களால உட்கார முடியாது. உங்களுக்கு மேடையில் இடம் இருக்குது, நல்லா உட்காருங்க. சமணம் போட்டு உட்காருங்க. நீங்க சமணம் போட்டு உட்கார்ந்தா என் பேச்சை கேட்கறது ரெடியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கு என் பேச்சில் உடன்பாடு இல்லை, வேடிக்கை பார்க்க இருக்கிறீங்கன்னு தான் நான் நினைக்கிறோம். அனைவரையும் பேச வைத்த பிறகு நான் உங்கள் கருத்துக்களில் இருந்து உள்வாங்கியவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில், உள்வாங்கியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பேசலாம் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இன்றைக்கு உங்களால் இங்கே பேச இயலாத சூழல். மாநில பொறுப்பாளர்கள் பாலசிங்கம் உள்ளிட்ட பலர் பேச இயலாத சூழல். ஆகவே தோழர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடத்தில் நான் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. முகநூல் வாயிலாக நான் பேசுகிறேன், தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளக்கூடிய தோழர்களிடத்திலே நான் பேசுகிறேன். ஆனாலும் கூட இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை ஈட்ட வேண்டும், அதற்கு நேரடியாக உங்கள் அனைவரையும் நான் சந்திக்க வேண்டும் என்று உங்களை தேடி வந்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள். கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் என்பதை விட கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள். ஆகவே நான் தலைவர்களின் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன், தலைவர்களிடையே பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வோடு தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன்.
இந்த மாநாடு குறித்து செயல் திட்டம் எவ்வாறு வகுத்திட வேண்டும் என்பது குறித்தும் இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்தும் உங்களோடு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாத ஒரு தேவை என்று நான் உணர்ந்த காரணத்தினால் திடீரென்று இப்படி ஒரு செயல் திட்டத்தை நான் அறிவித்தேன். நேரடியாக மண்டல வாரியாகவாவது பொறுப்பாளர்களை சந்தித்து விட வேண்டும். முதல் காரணம், ஏன் நேரிலே சந்திக்க வேண்டும் என்றால், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கட்சியின் மறுசீரமைப்பில் ஒரு சிறிய வேலை திட்டத்தை மட்டும் நாம் முடித்திருக்கிறோம். அது பெரிய திட்டம்தான், ஆனாலும் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் முடிந்திருக்கிறது. என்னவென்றால், மாவட்ட செயலாளர்களை மட்டும் நியமித்து முடித்திருக்கிறோம். இன்னும் மாவட்ட நிர்வாகம் புதிதாக மாற்றி அமைக்கப்படவில்லை. மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர், துணைநிலை அமைப்புகளுக்கான மாவட்ட அமைப்பாளர்கள், அதற்கான துணை பொறுப்பாளர்கள், அணிகளுக்கான மாநில செயலாளர்கள், மாநில துணை பொறுப்பாளர்கள். இது ஒரு பெரிய வேலை. கொரோனா நெருக்கடியால் 2 ஆண்டு காலம் தள்ளி போனது. அதனால் பல்வேறு பணிகள் தேங்கி கிடந்தன. இடையிலே நாம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த பிறகு சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம், உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம், அடுத்தடுத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இப்படியான பணிச்சுமைகளுக்கு இடையிலே மாவட்ட நிர்வாகத்தை சீரமைப்பதில் ஒரு தேக்கம் ஏற்பட்டது. அந்த தேக்கத்தை உடைக்கிற வகையில் ஒரே ஒரு பகுதி வேலையை செய்து முடித்திருக்கிறோம். அதுதான் மாவட்ட செயலாளர்களை மட்டும் நியமனம் செய்த பணி. பொருளாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள்தான், துணை செயலாளர்கள் ஏற்கனவே களத்தில் நிற்பவர்கள்தான், ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் கடந்த காலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள்தான். இந்த பழைய நிர்வாகத்தில் உள்ள பொறுப்பாளர்களுக்கும் புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கும் இடைவெளி ஏற்பட்டு விடாமல் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை எடுத்துச் சொல்வதற்காக, அழுத்திச் சொல்வதற்காக, வலியுறுத்தி சொல்வதற்காக இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு புரிகிறது என்று நான் கருதுகிறேன். பழைய பொறுப்பாளர்கள் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நியமிக்கப்பட்டவர்கள், புதிய பொறுப்பாளர்கள் 2, 3, 4 மாதங்களுக்கு முன்னால் நியமிக்கப்பட்டவர்கள். எந்த கட்சியும் செய்ய துணியாத ஒன்றை நம்முடைய கட்சி செய்து முடித்திருக்கிறது. இதனால் பழைய பொறுப்பாளர்கள், மூத்த பொறுப்பாளர்கள் அல்லது பொறுப்புக்கு விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடிய தோழர்கள், காத்திருந்த தோழர்கள், அந்த பொறுப்பு கிடைக்காத நிலையிலே வருத்தத்தோடு இருக்கிற தோழர்கள் 100க்கு 100 நம்முடைய நியமனங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. இதிலே சிலருக்கு வருத்தங்கள் இருக்கின்றன, அதிருப்தி இருக்கிறது, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த அதிருப்தியால் புதிய மாவட்ட செயலாளர்களுக்கும் பழைய பொறுப்பாளர்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற கவலைதான். எந்த கட்சியும் செய்ய துணியாததை நம்முடைய கட்சி செய்திருக்கிறது என்று சொன்னேனே, அது என்னவென்றால் 25 விழுக்காடு இளம் தலைமுறையினருக்கு ஒதுக்கீடு செய்தது எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு துணிச்சலான நடவடிக்கை. 10 விழுக்காடு பெண்களுக்கு மாவட்ட செயலாளர்கள்
நியமனம் உண்டு என்று அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிற துணிச்சலான நடவடிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றால் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி என்ற பார்வையை இத்தனை காலம் கொண்டிருக்கிற நிலையில் இது ஒரு அரசியல் இயக்கம். இந்த அரசியல் இயக்கத்தில் பலரும் தங்களை இணைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். பல பத்தாண்டுகளாக இணைந்து செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு கட்சி அதிகாரத்தில் என்ன பங்கு, அதை யார் உறுதிப்படுத்துவது? கட்சி அதிகாரம் என்கிற போது மிக முக்கியமாக மாவட்ட செயலாளர் என்கிற அதிகாரம் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு பதவி. அதில் தலித் அல்லாதவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன என்ற கேள்வியை நானே எழுப்பிக் கொண்டேன். அதனால் தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் 10 விழுக்காடு உறுதிப்படுத்தப்படும் என்று அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிற துணிச்சலான நடவடிக்கை. இந்த அணுகுமுறை எந்த கட்சியிலும் கிடையாது. இந்த துணிச்சலான முடிவை எந்த கட்சியும் எடுத்ததில்லை. வரலாற்றில் அப்படி எந்த பதிவும் இல்லை. நான் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு மனப்பூர்வமான வரவேற்பையும் ஒத்துழைப்பையும் நல்குகிற உங்களுக்குத்தான் நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா சமயத்திலே நான் ஒரு தனி இடத்தில் ஆசிரமத்திலே தங்கியிருந்தேன். அப்போது ஜூம் இணையதள வழியாக உங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நேர்காணல் செய்தேன். 38 மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டிலே ரெவென்யூ மாவட்டங்கள், வருவாய் மாவட்டங்கள், அரசு பிரித்திருக்கிற மாவட்டங்கள். இந்த 38 மாவட்டங்களுக்கு 2 பிரித்தால் 76 மாவட்ட செயலாளர்கள், அல்லது 3 பிரித்தால் 90-100க்குள்ளாகத்தான் வரும். ஆனால் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு மட்டும் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 4000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறேன். 4000 பேரில் 3900 பேரை நான் ஃபில்டர் செய்ய வேண்டும், நீக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். அதில் 100 பேர் அல்லது 110 பேர் தான் நான் எடுக்க முடியும். 4000 பேரில் 4400 பேரில் 3900 பேரை நான் சமாதானப்படுத்தியும் ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய சவாலான ஒரு பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு பணிக்கு கூட ஒரு வேளைக்கு 10 பேர் அல்லது 20 பேர் விண்ணப்பிக்கிறார்கள், அல்லது 30 பேர் 40 பேர் விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு ஒரு பொறுப்புக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் 500 பேர் என்ற கணக்கிலே விண்ணப்பித்திருக்கிறார்கள். எங்க ரொம்ப காம்படிஷன் இருக்கு பாருங்க. அரசு பணியை விட விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் பணி எவ்வளவு போட்டி நிறைந்த ஒரு பணியாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு தோழர்கள் போட்டி போட்டுக் கொண்டு விண்ணப்பித்தார்கள். அதிலும் நான் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் பெண்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் இன்னும் நூற்றுக்கணக்கான பெண்கள் விண்ணப்பித்திருப்பார்கள். அப்படி நான் சொல்லவில்லை. தலித் அல்லாதவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி இருந்தால் இன்னும் நூற்றுக்கணக்கான தோழர்கள் விண்ணப்பித்திருப்பார்கள். ஒரு 6000-7000 பேருக்கு மேல் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கும். அதிலும் நான் 100 பேரைத்தான் தேர்வு செய்ய வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அருமை தோழர்களே, எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு புதிய அணுகுமுறையை அல்லது ஒரு செயல் திட்டத்தை கட்சியின் நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்த முதல் இயக்கம் இந்திய வரலாற்றிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். தமிழ்நாடு வரலாறு அல்ல, இந்திய வரலாற்றிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அதை இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அப்படி நடைமுறைப்படுத்துகிற போது
10 விழுக்காடு பெண்கள் என்றால் 14 பெண்கள் இன்றைக்கு கட்சியிலே மாவட்ட செயலாளர்கள். இந்தியாவிலே ஏதாவது ஒரே ஒரு கட்சியில் இப்படி டபுள் டிஜிட் எண்ணிக்கையில் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்று விரல் விட்டு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. டபுள் டிஜிட்னா நான் 14 14னா 1 4 2 இலக்கம், 2 இலக்கம் கொண்டது. ஒருத்தர் 2 பேர் பிற கட்சிகளில் மாவட்ட செயலாளராக இருப்பாங்க. 99.99 விழுக்காடு எல்லா கட்சிகளிலும் கட்சி நிர்வாகத்தில் ஆண்களே நிறைந்திருக்கிறார்கள், ஆண்களே ஆதிக்கம் செய்கிறார்கள். அதை முதலில் தகர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நம்முடைய தம்பிகள் யாரோ ஒரு ரைட்டப் எழுதி அது வாட்ஸ்அப்பில் ஓடிட்டு, அண்ணன் எடுத்த முடிவெல்லாம் சரிதான், வரவேற்கிறோம், ஆனால் பெண்களுக்கு அனுபவம் இல்லை, அவங்கள திடீர்னு மாவட்ட நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கும்போது கட்சி பணிகளில் ஒரு தேக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாகரிகமாக எழுதி, ரொம்ப நயமாக எழுதி, ரொம்ப அறிவுபூர்வமாக எழுதி, பெண்களுக்கு ஏன் மாவட்ட செயலாளர் கொடுத்தேன்னு கேள்வி கேட்கிறேன். டைரக்டா அப்படி கேட்கறதுக்கு பதிலாக அப்படி பூசி மெழுகி அதெல்லாம் சிறப்பு தான், அண்ணன் செய்ததெல்லாம் சரிதான், ஆனால் கட்சி வேலை செய்யறதுல பெண்களை நியமித்ததில் பிரச்சனை. அந்த தம்பிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், 27 வயதில் இந்த கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற திருமாவளவனுக்கு அப்போது என்ன அனுபவம் இருந்தது? நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது எனக்கு என்ன அனுபவம் இருந்தது? இந்த ஒரே பதில் தான், இதற்கு மேல் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு இந்த களத்திலே என்னோடு கருத்தியல் ரீதியாக விவாதிக்க யார் தயாராக இருக்கிறார்கள்? நான் அதை இருமாப்போடு கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக 27 வயதில் தலைமை பொறுப்பை ஏற்ற திருமாவளவன் 61 வயதில் இன்றைக்கு எப்படிப்பட்ட பரிமாணத்தை பெற்றிருக்கிறான் என்பதை களத்திலும் கருத்தியல் தளத்திலும் அரசியல் முடிவுகள் எடுக்கிற இடத்திலும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு திருமாவளவன் ஆற்றியிருக்கிற பங்களிப்பு என்பதை புரிந்து கொண்டால் பெண்களும் அந்த நிலைக்கு, அந்த இடத்திற்கு வர முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சில தம்பி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் காலங்காலமாக காத்துக்கிட்டு இருந்தோம், ஒரு நாளாவது மாவட்ட செயலாளர் ஆயிடலான்னு. திடீர்னு நேற்று தான் அந்த அம்மா கட்சிக்கு வந்துச்சு, மாவட்ட செயலாளர் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன தெரியும்? என்னையா இது பெரிய வம்பா இருக்கு, அநியாயமா இருக்கு, அநீதியா இருக்கிறது. அந்த புலம்பல் சரிதான், ஆனால் கருத்தியல் ரீதியாக இதை அணுகினால் அப்படி புலம்ப வேண்டிய தேவை ஏற்படாது. தலித் அல்லாதவர்கள் நேற்று தான் அந்த ஆள் கட்சிக்கு வந்தான், திருமாவளவன் போய் பார்த்தான், சால்வை போட்டான், திடீர்னு மாவட்ட செயலாளர் ஆகிட்டானே, கட்சியில் பெரிய பொறுப்பு வந்துட்டானே. இப்போ நாங்கள்லாம் என்ன ஆகுது? திருமாவளவனோட 30 வருஷமாக பின்னால் நிற்கிறோம். எவ்வளவு கேஸு, எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு அடி உதை, இன்னும் பல வழக்குகள் முடியாமல் இருக்கின்றனவே. அந்த வருத்தம், அந்த வலி, அந்த வேதனை நியாயமானதுதான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் ஒரு கட்சி பல பரிமாணங்களை கொண்ட பண்புகளை அது பெற்றிருக்க வேண்டும். உள்ளடக்கம், ஒரு கட்சியில் ஒரே சாதியை சார்ந்தவர்கள் இருந்தால் அதை சாதி சங்கம் என்றுதான் சொல்ல முடியும், ஒரு சமூக இயக்கம் என்றுதான் சொல்ல முடியும். அல்லது வேண்டுமானால் சாதி சங்கம் என்று சொல்லாமல் சாதி கட்சி என்று சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அதிலே அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக மரபு, ஜனநாயகம் என்பது.
இதை கூட சில அறிவுஜீவிகள் இப்ப திருமாவளவன் இந்த கட்சியை பொது கட்சியும் காட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் 35 ஆண்டுகளாக இந்த களத்திலே ஒரு இயக்கம் தாக்குப்பிடித்து நிற்கிறது என்று சொன்னால் இது சாதாரணமான ஒன்று அல்ல தோழர்கள். திருமாவளவன் அரசியல் களத்திற்கு வந்த காலத்தில் அடியெடுத்து வைத்தவர்கள் பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். பல இயக்கங்கள் காணாமல் போயிருக்கின்றன. பல பேர் இன்னும் பேனரோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. வெறும் அரசு ஊழியராக நான் பணியாற்றிய போது அரசு தந்த சம்பளத்தை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு என் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினேன். என் பொது வாழ்க்கையை நான் தொடங்கினேன். லட்சக்கணக்கில் எடுத்துக் கொடுக்க ஆள் கிடையாது, ஊக்கப்படுத்த ஆள் கிடையாது, வரவேற்க ஆள் கிடையாது. பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய செய்திகள் போடுவதற்கு ஆள் கிடையாது. பணம் கொடுத்து விளம்பரம் கொடுத்தால் கூட சிறுத்தைகளா புலிகளா போட முடியாது என்று தவிர்த்த காலம் உண்டு. அதையெல்லாம் கடந்து தாக்குப்பிடித்து விமர்சனங்களை, அவதூறுகளை, அவமதிப்புகளை, அவமானங்களை தாக்குப்பிடித்து சொல்லப்போனால் வாழ்க்கையை தொலைத்து இந்த 35 ஆண்டுகளாக போராடியதன் விளைவாக உறக்கம் தொலைத்து ஓய்வை தொலைத்து வரும்போது சொல்லிக்கொண்டே வந்தேன். ஒரு நாளைக்கு பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு மட்டும் பகல் 20 மணி நேரம், இரவு 4 மணி நேரம் தான். ஒரே நாளில் படுத்து ஒரே நாளில் எழுந்திருக்கிறேன். காலையில் 2 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். ஒரு நாள் கூட 9 மணிக்கோ 10 மணிக்கோ படுத்ததில்லை. மதுரையில் என் வாழ்க்கை தொடங்கிய காலத்தில் இருந்து ஒரு நாள் கூட நான் 10 மணிக்கு படுத்ததில்லை. 12 மணிக்கு முன்பு படுத்ததில்லை. 12 மணிக்கு பிறகு 1 மணிக்கோ 2 மணிக்கோ படுத்து 6 மணிக்குள்ளாக எழுந்தாக வேண்டும். அது நரக வாழ்க்கை மாதிரி. கோயம்புத்தூர்ல நான் அரசு ஊழியராக வேலை செஞ்சேன். அங்கேயும் வாடகைக்கு ஒரு அறை. மதுரையில் தேவையே இல்லை. ஆனால் மதுரையிலும் ஒரு வீடு வாடகை. இங்கே யார் வேணாலும் வந்து தங்கலாம், படுக்கலாம், தூங்கலாம். மளிகை கடையில் போய் யார் வேணாலும் சாமான் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம். இங்கேயும் நான் செலவு, மதுரையில் கோயம்புத்தூர்லையும் செலவு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புறப்பட்டு மதுரைக்கு வருவேன். சனிக்கிழமை முழுவதும் நிகழ்ச்சிகள் இருக்கும், இரவெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பகலெல்லாம் சந்திப்புகள் இருக்கும், இரவெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கும். 1 மணிக்கு போய் படுத்து அலாரம் வச்சு 3 மணிக்கு எழுந்து 3:30க்கு ரெடியாகி புதூரை தாண்டி 3 மாவடியில் நான் தங்கியது. அங்கிருந்து நடந்தே ஓடி வந்து முதல் பேருந்து புதூரில் இருந்து புறப்படும் 4 மணிக்கு. அந்த 3:55க்கு அந்த ஒரு பேருந்து புறப்படும். அந்த வண்டியை பிடிச்சாதான் 4:10 வண்டி கோயம்புத்தூர் வண்டியை போய் நான் பிடிக்க முடியும். இங்கே பெரியார் நிலையத்துக்கு பக்கத்தில் 4:10 வண்டியை பிடிச்சாதான் 9 மணிக்கு நான் கோயம்புத்தூர் போய் சேர முடியும். 9:30 மணிக்கு 10 மணிக்குள்ள நான் ஆஃபீஸ் போய் கையெழுத்து போடணும். 2 மணி நேரம் கூட தூங்க முடியாது அந்த சனி ஞாயிறு கூட. அப்படியெல்லாம் ஓடி ஆடி உறக்கத்தை தொலைத்து இன்றைக்கு 35 ஆண்டுகளாக தாக்கு பிடித்து நிற்கிறோம். தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நிமிர்ந்து நிற்கிறோம். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை சொந்த சின்னத்திலே, சுயேட்சை சின்னத்திலே இருந்து வெற்றி பெற வைத்திருக்கிறோம். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். 26 கட்சிகள் கொண்ட இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கமாக இன்றைக்கு அங்கம் வகிக்கிறோம். இதுவெல்லாம் என்ன சாதாரணமாக நிகழ்ந்துவிடக்கூடிய ஒன்றா? வெறும் பரிந்துரைகளில் நிகழ்ந்துவிடக்கூடிய ஒன்றா? வெறும் காசு பணத்திலே மட்டும் நிகழ்ந்துவிடக்கூடிய ஒன்றா? இடைவெளி இல்லாமல் பயணித்துக் கொண்டே, விழிப்பாக பயணித்துக் கொண்டே இருந்ததன் விளைவாகத்தான், தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவாகத்தான் அருமை தோழர்களே இன்றைக்கு நாம் இந்த இடத்தில் வந்து நிற்கிறோம். இதனால் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் பலர் நம் மீது பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த சமூகத்தில் பிறந்த சில தற்குறிகள், அற்பர்கள், பதர்கள், சங்கிகளிடம் கைகூலி பெற்றுக் கொண்டு வாழ்வை கண்டுகிற பிற்போக்கு சக்திகள் நம்மளை மட்டும் டார்கெட் பண்றாங்க. நம்மளை எதிர்க்கிற அளவுக்கு நாம தான் அவனுக்கு எதிரியா தெரியும்.
அவனுக்கு சங்கிகள் எதிரியா தெரியல, ஆர்எஸ்எஸ் எதிரியா தெரியல, பிஜேபி எதிரியா தெரியல, அல்லது வேற கட்சிகள் எதிரியா தெரியல, அதானி எதிரியா தெரியல, அம்பானி எதிரியா தெரியல, கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதிரியா தெரியல, மோடியோ அமித்ஷாவோ எதிரியா தெரியல. இந்த சாதியில் பிறந்த அந்த அற்பர்களுக்கு திருமாவளவன் எதிரியா தெரிகிறான் என்றால் அவன் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி கொண்டவனாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விமர்சிப்பதற்கு என்னென்னவோ இருக்கிறது, ஆனால் விசிகாவை விமர்சிக்கிறான் என்றால், அதுவும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களே அந்த அடையாளத்தோடு வந்து விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட இழி பிறவிகளாக இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறேன். ஆகவே நான் இந்த கட்சியை பொது கட்சி, எல்லோருக்குமான கட்சி என்று காட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறேன். தலித்துகளை விட்டுவிட்டேன் என்ற விமர்சனங்கள் வருகிறோம். அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. இது அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெற்று வருகிறது. அதனால்தான் இவங்கெல்லாம் யாரும் புதுசா இன்னைக்கு திடீர்னு வரல. 10 விழுக்காடு தலித் அல்லாதவர்கள் 14 பேரை போடணும். நாம் 16 பேரை போட்டிருக்கிறேன். மொத்த மாவட்ட செயலாளர்களில் 16 பேர் தலித் அல்லாதவர்கள் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் என்னோட 10 வருஷமா 15 வருஷமா தொடர்ந்து பயணிக்கிறவர்கள் தான். ஒருத்தர் 2 பேரை தவிர, பெண்கள் இருக்கக்கூடிய 1-2 பெண்களை தவிர, தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த அந்த ஜனநாயக சக்திகளில் 1-2 பெண்களை தவிர மற்ற அத்தனை பேரும் 10-15 ஆண்டுகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். அவங்க நினைச்சா ஏதாவது அதே மாதிரி ஒரு சாதி கட்சியிலிருந்து சேர முடியும், அல்லது பொறுப்பே இல்லைனா கூட ஒரு திமுகவில் இருக்க முடியும், அல்லது அதிமுகவில் இருக்க முடியும், அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் நாங்கள்லாம் முற்போக்கு சக்திகள் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட போய் இருக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் திருமாவளவன் செல்லும் பாதை ஜனநாயக பாதை. திருமாவளவன் பேசும் அரசியல் விடுதலை அரசியல். திருமாவளவன் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மாமேதை மார்த்தையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டு மக்களை அரசியல்படுத்தி வருகிறார். பதவி இருந்தாலும் பதவி இல்லாவிட்டாலும் இவரோடு நிற்போம் என்று 30 ஆண்டுகளாக எத்தனையோ தலித் அல்லாத தோழர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மாவட்ட நிர்வாகத்திலே அமர்த்துவது எவ்வளவு முக்கியம் என்று இப்போது நான் உணர்ந்த காரணத்தினால் 10 விழுக்காடு என்று அறிவிப்பு செய்து அதை நியமித்திருக்கிறோம். தோழர்களே, இதுவெல்லாம் இந்த மாவட்ட நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே நாம் ஏற்படுத்தி இருக்கிற புரட்சிகரமான மாற்றங்கள். அதனால் நிர்வாகத்தில் எந்த தேக்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அதைவிட முக்கியமாக நான் நடத்தப் போகிற இந்த மாநாட்டுக்கு எந்த விதமான தேக்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது. இதுவரையில் நடத்திய மாநாடுகளை விட இந்த மாநாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. இதை சொல்லுவதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இதுதான் மிக முக்கியமான செய்தி. நம்மை போல மாநாடு நடத்திய கட்சி தமிழ்நாட்டிலே வேறு ஏதும் உண்டா? நம்முடைய காலகட்டத்தில் வந்த கட்சிகள், நமக்கு முன்னால் தோன்றிய கட்சிகளை விடுங்க. திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், அதை விடுங்க. அவங்கெல்லாம் மூத்த கட்சிகள், 100 ஆண்டு கால வரலாறு உள்ள கட்சிகள், 50 ஆண்டு கால 70 ஆண்டு கால வரலாறு உள்ள கட்சிகள். சமகாலத்தில் நம்மோடு தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தவர்களில் நம்மை போல கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, கருத்தியல் சார்ந்து மாநாடுகளை எத்தனை கட்சிகள் நடத்தி இருக்கின்றன? கிடையாது. நம்முடைய மாநாடுகளின் பெயர்களை எல்லாம் எழுதி ஒரு வெள்ளைத்தாளிலே இருந்து எழுதி அந்த மாநாட்டுக்கான தலைப்பை ஒரு நிமிடமாவது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த மாநாட்டுக்கு இந்த பெயர்? இந்த பெயர் எதற்காக சூட்டப்பட்டிருக்கிறது? இதனுடைய பொருள் என்ன? நீங்க எடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். ஒரு வெள்ளத்தாளில் ஒரு மாநாட்டுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டே வாங்க. அந்த புள்ளிகளை எல்லாத்தையும் நீங்க இணைச்சிங்கன்னா அது ஒரு நேர்கோடாக வந்து முடியும். ஒரு நேர்கோடாக வந்து முடியும். அடக்குமுறை சட்டங்கள் எதிர்ப்பு மாநாடு, இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு, மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு, மாநில சுயாட்சி மாநாடு, கருத்துரிமை மீட்பு மாநாடு, தமிழீழ அங்கீகார மாநாடு,
தமிழர் இறையாண்மை மாநாடு, எழும் தமிழீழம் மாநாடு, மகளிர் உரிமை மாநாடு, கல்வி உரிமை மாநாடு, கிறிஸ்தவ சமூக நீதி மாநாடு, சனாதன எதிர்ப்பு மாநாடு, வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. சிலவற்றை தான் ஞாபகம் வருவதை சொல்லியிருக்கிறேன். மண்ணுரிமை மாநாடு, நெல்லையிலே நடத்திய மாநாடு. ஆளாளுக்கு ஒன்றை சொல்லுகிறார்கள். இவ்வளவு மாநாடுகளை நடத்திய கட்சி, இந்த மாநாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருப்பொருளை வைத்து தலைச்சிட்டிருக்கிறோம். பொதுவாக மாநாடு நடத்துறவங்க எல்லாம் மாநில மாநாடு, அகில இந்திய மாநாடு, இந்த வங்கிகள், இந்த ரயில்வே சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், சில அரசியல் கட்சிகள் 11வது மாநாடு, 12வது மாநாடு, 44வது மாநாடு என்று நண்பர் கூடுவாங்க. ஆனால் மாநாட்டுக்கு கருத்தியல் சார்ந்த தலைப்புகளை சூட்டி அந்த கருத்தியல் அடிப்படையில் மாநாட்டை நடத்திய இயக்கம், நடத்தி கொண்டிருக்கிற இயக்கம். 18-19 ஆண்டுகளுக்கு முன்னால் சேலத்திலே நாம் நடத்திய மாநாடு 2004ஆம் ஆண்டு, இன்னைக்கு 2023, 19 ஆண்டுகள் ஆகின்றன, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள். அப்ப நாம் நடத்திய மாநாட்டின் பெயர் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு. திணிப்பு மாநாடு இல்ல, திணிப்பு எதிர்ப்பு மாநாடு. திணிப்பு எதிர்ப்பு மாநாடு. அந்த மாநாட்டின் கருப்பொருளும் இன்றைக்கு நாம் நடத்துகிற வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் கருப்பொருளும் ஒன்றுதான், ஒரே பொருள்தான். இடையிலே போன 2019ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய சனாதன எதிர்ப்பு மாநாடும் இப்போது நாம் நடத்தப் போகிற வெல்லும் ஜனநாயகம் மாநாடும் இரண்டும் ஒன்றுதான், கருப்பொருள் ஒன்றுதான். அதே திருச்சியில் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து நாம் நடத்திய தேசம் காப்போம் பேரணியும், அதுவும் மாநாடா நடந்திருக்கணும். நமக்கு போலீஸ் அனுமதி தரல. பேரணி பொதுக்கூட்டம் என்று அதை நாம் முடித்தோம். தேசம் காப்போம் என்கிற அந்த பேரணியின் கருப்பொருளும் இப்போது நாம் நடத்துகிற வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் கருப்பொருளும் ஒன்றுதான். இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேர்தல் அரசியலுக்கு நாம் வந்து 25 ஆண்டுகள், இது வெள்ளி விழா ஆண்டு. தேர்தல் அரசியலுக்கு நாம் வந்து 25 ஆண்டுகள். இப்ப நாம் சந்திக்க போகிற நாடாளுமன்ற பொது தேர்தல் 25வது ஆண்டு. 99 வந்தோம், 2024, 25 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் தேர்தல் புறக்கணிச்சோம். மொத்தம் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கை. 10 வருஷம் தேர்தலில் பங்கேற்கல. இந்த 25 வருஷத்துல பல தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த 25 வருஷத்துல தேர்தல் அரசியலில் எவ்வளவோ இடர்கள், எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ ஏற்ற தாழ்வுகள், எவ்வளவோ பாதிப்புகள் என்றாலும் நாம் அன்றைக்கு எந்த கருத்தில், எந்த கொள்கையில், எந்த கோட்பாட்டில் ஊன்றி நின்றோமோ அதே கருத்தில், அதே கோட்பாட்டில் இன்றைக்கும் ஊன்றி நிற்கிறோம். தடுமாற்றம் இல்லை, ஊசமாற்றம் இல்லை. மேல் கீழ் என்கிற பாதை மாறிய பயணம் இல்லை. அப்படி போனோம், இப்படி போனோம், மாற்றி பேசணும், காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். இதுதான் எல்லாருக்கும் எரிச்சல். யாரா இவன், வேற லெவலா இருக்கிறது இவருடைய அணுகுமுறை எல்லாம், இவருடைய நிலைப்பாடு எல்லாம் சராசரியா இல்லையே, எல்லோரும் போல் இல்லையே. ஆசை காட்டி பார்த்தாலும், நயந்து பேசி பார்த்தாலும் ஒன்றும் பருப்பு வேகவில்லையே.
அவர்களுக்கு இது பொறாமையாகவும் எரிச்சலாகவும் மாறுகிறது. தோழர்களே, ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது 2 சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த 2 சட்டத்துக்கு நாம் ஆற்றிய எதிர்வினை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பொறுப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ அதிமுகவை எதிர்க்கிறோம், ஜெயலலிதாவை எதிர்க்கிறோங்கிறதெல்லாம் கிடையாது. 2 சட்டம், ஒன்று மதமாற்ற தடை சட்டம், இன்னொன்று ஆடு கோழி பலியிட தடை சட்டம். இது 2 எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இயக்கத்தில் ஏற்படுத்தியது, இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய எதிர்வினைகளை ஆற்றி இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. எவ்வளவு பெரிய எதிர்வினைகளை ஆற்றி இருக்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிக்கணும் தோழர்களே. பல பேர் புதிதாக வந்திருப்பவர்கள் இருப்பீர்கள், நிறைய பேர் பழைய தோழர்கள் தான். புதுசாக வந்திருக்கிறவர்களுக்காக நான் பேசுறேன். கொடா எதிர்ப்பு மாநாடா? தண்ணி தோழர்களே, மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்தபோது அது தப்பு அப்படின்னு கண்டிச்சுட்டு அறிக்கை விட்டுட்டு நம்ம உட்கார்ந்துடல. மதமாற்ற தடை சட்டம் வந்தபோது ஒரு எதிர்வினை ஆற்றினோம். அதற்கு என்ன எதிர்வினை என்றால், அதுதான் இரா திருமாவளவன் தொல்காப்பியர் திருமாவளவனாக மாறியது. அப்பா வேறு ராமசாமி, அவர்கிட்டே நான் கேட்கல. புல்லாரெட்டி அவனியுடன் நடத்திய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் தமிழ் பெயர் ஏற்கிறோம் என்று சொன்னபோது குடும்பத்திலிருந்து அதை தொடங்க வேண்டும் என்று நான் யோசித்தேன். என் குடும்பத்தில் அப்பா பெயர் மட்டும், அக்கா பெயர் மட்டும்தான் வடமொழி கலந்த பெயர், இந்து சாமி பெயர்களை கொண்டிருக்கிற, அடையாளங்களை கொண்டிருக்கிற பெயர். பெரியம்மாள் என்பது தமிழ் பெயர், செல்லம்மாள் என்பது தமிழ் பெயர், திருமாவளவன் என்பது தமிழ் பெயர், செங்குட்டுவன் என்பது தமிழ் பெயர், பாரிவள்ளன் என்பது தமிழ் பெயர், ராமசாமி என்பது தமிழ் பெயர் இல்லை. என்ன பெயர்? ராமன் என்கிற கடவுளை நினைவுபடுத்துகிற ஒரு இந்து பெயர். ராமசாமின்னா அவன் இந்து தெரிஞ்சிடும், பெருமாள் சாமின்னா இந்துன்னு தெரிஞ்சிடும், முருகன்னாலும் இந்துன்னு தெரிஞ்சிடும், கணேசன்னாலும் இந்துன்னு தெரிஞ்சிடும். தொல்காப்பியன் என்றால் தெரியாது. தொல்காப்பியன் என்பது எந்த மதம்? தமிழ் தான் தெரியுமே தவிர மதம் கிடையாது. தொல்காப்பியன் தமிழ் பெயர் தான், அதில் சாமி பெயர் கிடையாது, கடவுள் பெயர் கிடையாது, மத பெயர் கிடையாது. அப்போ நான் ஒரு முழக்கத்தை முன்வைத்தேன். நீ எவ்வளவு சாதி கொடுமை நடந்தாலும் அங்கேதான் கிடக்கணுமே தவிர இன்னொரு மதத்துக்கு போகக்கூடாது சொல்லுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன அதிகாரம் இருக்கிறது? இது எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை! காலம் காலமாக இந்த மண்ணிலே சாதிய கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாத மக்கள், சகித்துக் கொள்ள முடியாத மக்கள் எடுத்த ஒரே முடிவு இந்த மதத்தை விட்டு வெளியேறுவது என்று மதத்தை விட்டு வெளியேறினார்கள். அப்படி வெளியேறியவர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவிலே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், பௌத்தர்களாக இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யாரும் அயல்நாட்டிலிருந்து வந்தவங்க கிடையாது. முன்னாள் இந்துக்கள் தான் இந்நாள் இஸ்லாமியர்கள், முன்னாள் இந்துக்கள் தான் இந்நாள் கிறிஸ்தவர்கள். ஏன் அவங்க மாறணும்? இந்த கொடுமை தாங்க முடியவில்லை, இழிவை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை எதிர்கால தலைமுறைக்கு வரக்கூடாது. எதிர்காலத்தில் இருக்கிற தலைமுறையாவது சுதந்திரமாக இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாகாமல், இழிவுக்கு ஆளாகாமல் வாழ வேண்டும். இந்து மதத்தை விட்டே வெளியேறும், மதத்தை விட்டு வெளியேறும், சாதி விட்டு சாதி வெளியேறுவதல்ல, மதத்தை விட்டே வெளியேறும். அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. அந்த ஆப்ஷன், அந்த கதவையை அடைக்கிற செயல்தான் ஜெயலலிதா செய்த செயல். அதனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள்லாம் இந்து பெயர்களை சூட்டிக்கிட்டு இருக்கிறதால தான் இந்துன்னு சொல்ற. நாங்கள் அனைவரும் இந்து பெயர்களை நீக்குவோம், இனிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம். 5000 பேர் அறிவிச்சு 50,000 பேர். கருணாமூர்த்தி கலைவேந்தன் ஆனார், மோகன் எல்லாளன் ஆனார், வாக்கியம் பாவரசு ஆனார், சக்திவேல் ஆற்றலரசு ஆனார், கண்ணதாசன் கலைவாணன் ஆனார்,
தண்டீஸ்வரன் பாவலன் ஆனார், பிச்சைக்கனி கனியமுதன் ஆனார். இன்னைக்கு கனியமுதன் சொன்னாதான் தெரியும், பிச்சைக்கனினா தெரியாது யாரு. தீபம் சுடர்மொழி ஆனார். சொல்லிக்கிட்டே போனாங்க. பாண்டியம்மாள் தமிழ் பெயர் மாற்ற வேண்டியதில்லை. பாலசுப்ரமணியன் பாலசிங்கம் ஆனார். சரவணன் சங்கத்தமிழன் ஆனார். வில்லவன் கோதை தமிழ் பெயர். மூர்த்தி கதிரவன் ஆனார். கதிரவன்கிறது சாமி பெயர் கிடையாது. மூர்த்தினா திருமேனின்னு அர்த்தம். மூர்த்தினா திருமேனி. இந்த சிலைலாம் வைக்கிறாங்க பாருங்க, கோயிலுக்குள்ள வைக்கிறாங்க, அதுக்கு பேர் மூர்த்தி. அவர் திருமேனி தமிழில் கடவுள் உருவாக இருக்கிற ஒரு பொருளை குறிக்கும். மூர்த்திங்கிறது வடமொழி பெயர், தமிழ் பெயர் கிடையாது. தமிழில் அதை பெயர் தான் திருமேனியும் பெயர்க்கணும். தமிழ் பெயர்களில் மத அடையாளம் இல்லை. அப்படி என்றால் தமிழர்களுக்கு மதம் இல்லை என்பதுதான் வரலாறு சொல்கிறது. அதான் இடையில வந்ததுதான். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் ஒரு புரட்சிகரமான செயல் திட்டத்தை இன்றைக்கு நாம் முன்னெடுத்தோம். அப்பதான் அப்பாவுக்கு ராமசாமி என்பதை மாற்றி தொல்காப்பியன் என்று அறிவித்து விட்டுதான் அப்புறம் கலைவேந்தன் எல்லாரும் பேர்லாம் படித்தேன். அதில் 5000 பேர் படிக்க முடியாது, ஒரு 50 பேர் படித்தேன். மோகன் என்றால் இனியன்னு பேர், இனியன்னு வச்சாங்க, எனக்கு பிடிக்கலன்றார். சரி, உடனே மாற்றணும், எல்லாளன் அப்படின்னு. இலங்கையை ஆண்ட கடைசி தமிழ் மன்னனுடைய பெயர் எல்லாளன். எல்லையை ஆண்டவன் எல்லாளன். சக்தி அப்படின்னா ஆற்றல் அர்த்தம். சக்திவேல் என்ற ஆற்றல் அரசு. யாரும் இப்படி மொழிபெயர்த்துக்கவே மாட்டான் தமிழ்நாட்டில். இப்படி எல்லாம் தமிழாக்கம் செய்தது யாரும் கிடையாது. ஒரு புரட்சி தான் இது. மதமாற்ற தடை சட்டத்திற்கு ஜெயலலிதா அம்மையார் போட்ட அந்த சட்டத்திற்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் தமிழ் பெயர் ஏற்பு விழா. அதை முடிச்சுட்டு இங்கே சென்னைக்கு மதுரைக்கு வந்தோம். அதில் தான் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. மறைந்த தமிழறிஞர் தமிழண்ணன் அவர்கள் அதை கலந்து கொண்டு பேசினார். மாட்டுத்தாவணி அப்போ வெறும் புதரா மண்டி கிடந்தது. முதல்ல அந்த புதரையெல்லாம் சுத்தம் செய்து அங்கே ஒரு மாநாட்டை நடத்திய, தமிழ் பெயர் ஏற்பு விழாவை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு மாட்டுத்தாவணி பெரிய சந்தையா மாறிடுச்சு. எக்கச்சக்கமான வணிக கட்டிடங்கள்லாம் உருவாயிருச்சு. அந்த இடம் அப்போ வெறும் மோசமா புதர் மண்டி கிடந்தது. பாம்பு பள்ளிகள் ஊர்ந்த இடம், சீம கருவேல மரங்கள் இருந்த இடம். அதை சுத்தமாக அழித்து விட்டு எல்லாத்தையும் பெயர்த்து எடுத்து விட்டு தரையை சமப்படுத்தி தமிழ் பெயர் ஏற்பு விழாவை நடத்தும். மூத்த தமிழறிஞர் தமிழண்ணன் அவ்வளவு பெரிய தமிழறிஞர், என்னை விட 40 வயது மூத்தவர், அந்த மேடையிலே சொன்னார், இப்பேற்பட்ட ஒரு புரட்சியை செய்த தம்பி திருமாவளவன் காலடியை தொட்டு நான் வணங்குகிறேன், அதுதான் அவருக்கு நான் செய்கிற சிறப்பு என்று சொன்னார். நான் நடுங்கி போனேன். ஒரு மூத்த தமிழறிஞர், முதுபெரும் தமிழறிஞர் இன்றைக்கு காலமாகிவிட்டான். அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியின் பொதுவெளியில் ஒரு தமிழறிஞர் நாம் எடுத்த இந்த நடவடிக்கையை பாராட்டும் வகையிலே அப்படி வார்த்தைகளை கொட்டினார். தோழர்களே, இது ஒரு எதிர்வினை. அடுத்து நான் வருகிறேன். ஆடு, கோழி, மாடு, பன்றி இதெல்லாம் பலியிடுகிற வழக்கம் நம்முடைய குலத்திலே உண்டு. குலதெய்வங்களுக்குத்தான் பலியிடுகிற வழக்கம் உண்டு, வேற எந்த சாமிக்கும் கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் யாராவது பலியிட்டு பார்த்திருக்கிறீர்களா? கிடையாது. சிவபெருமான் கோவில் வாசலில் பலியிட்டு இருக்கிறார்களா? கிடையாது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன்னால் யாராவது பலியிட்டு இருக்கிறார்களா? மொட்டையடித்திருப்பார்கள், பலியிட மாட்டார்கள். பெருந்தெய்வங்களுக்கு பலியிடுகிற வழக்கம் கிடையாது. குலதெய்வங்களுக்கு பலியிடுகிற வழக்கம் இருந்தது. நம்முடைய முன்னோர் காலத்து பண்பாடுகள் இது ஒன்று. குலதெய்வத்திற்கு என்ன அடையாளம்னா, குலதெய்வமா இருக்கிற எந்த கோவிலுக்கும் பார்ப்பனர்கள் வரமாட்டாங்க. பார்ப்பனர்கள் வழிபடாத தெய்வம் ஒன்று உண்டு என்றால் அதுதான் குலதெய்வங்கள். சிவனை தெய்வம் சொல்ல மாட்டாங்க, கருப்புசாமி தெய்வம்னு சொல்லுவாங்க. சிவன் எம்பெருமான், மகாவிஷ்ணு எம்பெருமான்.
பிரம்மன்கிறது இப்ப யாரும் பிரம்மனுக்கு கோயில் கட்டுறதுல வழிபாடு செய்யறதில்ல. ஒரு காலத்துல பார்ப்பனர்கள் கும்பிட்ட ஒரே கடவுள் பிரம்மா தான். சிவனை பிராமணர்கள் கும்பிட்டது கிடையாது. ஆதி காலத்துல மகாவிஷ்ணுவை பிராமணர்கள் கும்பிட்டது கிடையாது. சிவனை கும்பிட்டவர்கள் சைவர்கள், மகாவிஷ்ணுவை கும்பிட்டவர்கள் வைணவர்கள். ஆரியர்கள் பிரம்மனை தான் கும்பிட்டாங்க, சிவனையோ மகாவிஷ்ணுவை கிடையாது. பிரம்மாவுக்கு இப்ப எந்த ஊர்லயும் கோயில் கிடையாது. எங்கேயாவது பிரம்மா கோயில் இருக்கா? கிடையாது. அந்த பார்ப்பனர்கள் இன்றைக்கு சைவத்தையும் வைணவத்தையும் உள்வாங்கிக் கொண்டு இந்து என்று சொல்லுகிறார்கள், இந்து கடவுள்கள் என்று சொல்லுகிறார்கள். கடவுள்கள் வேறு, தெய்வங்கள் வேறு. தெய்வம் யாருன்னா பல தலைமுறைகளுக்கு முன்னால் வாழ்ந்த என் முப்பாட்டன். அவன் மாடு தின்றவன், ஆடு தின்றவன், கோழி தின்றவன், பன்றி தின்றவன், சாராயம் குடித்தவன், சுருட்டு புகைத்தவன், புகையிலை அடக்கியவன். அதனால்தான் கோயிலுக்கு முன்னால ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ பன்றியையோ வெட்டி கறி சமைத்து படைத்து அதை பாட்டன் முப்பாட்டன் இன்னும் ஏற்றுகிறாங்கிற நம்பிக்கையோட விழுந்து கும்பிட்றான். இது ஒரு ஆன்மீக தளத்தில் இருக்கிற நம்பிக்கை. இதை தடை செய்தால் என்ன பொருள்? இந்த தெய்வங்கள் எல்லாம் பிற்காலத்தில் காணாமல் போயிடணும், இவர்கள் எல்லாம் பெருந்தெய்வங்களை கும்பிட வந்துடணும். பெருந்தெய்வங்களை கும்பிட வந்தால் திருப்பதி ஏழுமலையா உண்டியலில் போய் காசு போடு, சிவபெருமான் கோயிலில் உண்டியலில் காசு போடு, ஒரு நிமிடம் 2 நிமிடம் நின்று பார்த்து சாமியை கும்பிட்டு ஓடிப்போம். கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, கோயில் நிர்வாகத்தில் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, லட்டு பிடிக்கிற வேலையை கூட நீ செய்யக்கூடாது. நான் பிடிப்பேன், உனக்கு கொடுப்பேன், நீ காசு கொடுத்து வாங்கிட்டு போ. ஒரு நிமிஷமா 1/2 நிமிஷமா சாமியை பார்த்து ஓடிடும், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட நிலையிலே பெருந்தெய்வங்களுக்கு துணை போகிற ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. நான் அதுக்கு ஒரு பொது விளக்கம் கொடுத்தேன் அந்த மாநாட்டை நடத்தும் போது. அதை கண்டிச்சு நடத்தின மாநாடு தான் இந்துத்துவ பண்பாட்டை திணிக்கிற முயற்சியை இந்த சட்டத்தின் மூலம் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டி அதை எதிர்த்து மாநாடு போட்டோம். எங்கே? சேலம் போஸ் மைதானத்தில் வரலாறு காணாத மக்கள் திரள். அந்த மாநாட்டுக்கு அப்போதே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் திக் விஜய் சிங், ஜேடியூவில் இருக்கிற திக் விஜய் சிங், அவர் ஒரு அமைச்சர், காங்கிரஸ் திக் விஜய் சிங் அல்ல, ஜேடியூவில் ஒரு திக் விஜய் சிங் இருந்தார், இன்னும் இருக்கிறார். 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து அன்றைக்கே மாநாடு போட்டோம். அப்பவும் தேர்தல் நேரம் தான், 2004 நாடாளுமன்ற தேர்தல் நேரம். அன்றைக்கும் நாம் சனாதனத்தை எதிர்த்துதான் மாநாடு நடத்தினோம். இந்துத்துவ பண்பாட்டை திணிக்கிறார்கள் என்றால் சனாதன பண்பாட்டை திணிக்கிறார்கள் என்று பொருள். அன்றைக்கு நாம் பயன்படுத்திய சொல்லாடல் இந்துத்துவ பண்பாடு. இன்றைக்கு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய சொல்லாடல் சனாதன பண்பாடு. 19-20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சனாதன பண்பாட்டை எதிர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் ஆடு மாடு கோழியை ஏன் வெட்டுறாங்க நியாயப்படுத்தும் போது ஒன்று சொன்னேன். ஆடு வெட்டும் போது ஆட்டு கிடாயை தான் வெட்டுறாங்க, பெண் ஆட்டுக்குட்டியை வெட்டுறது கிடையாது. கோழியை வெட்டும் போது சேவலை தான் வெட்டுறாங்க, பொட்டையை வெட்டுறது இல்லை. பன்றியை வெட்டும் போது சலவனை தான் வெட்டுறாங்க. சலவன்னா ஆட்டுக்கு ஆண் பன்றிக்கு பேர் சலவம் பன்றி, ஆண் பன்றிக்கு பேர் சலவம் பன்றி, பெண் பன்றிக்கு பேர் என்னன்னு தெரியல. எருமையை வெட்டினா கூட எருமை கிடாவை தான் வெட்டுவாங்க. அதுலேயும் எருமை பொம்பளை மாட்டை வெட்டுறது கிடையாது. இப்போ நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப எவ்வளவு புத்திசாலியாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. காவு கொடுக்கிறது, பலிங்கிறது வடமொழி சொல்லு. தமிழில் காவு கொடுக்கறது தான் பேர். கோழியை காவு கொடுத்தோம், ஆடு கிடாவை காவு கொடுத்தோம். காவு கொடுத்தல் என்பது தான் தமிழ், பலியிடுதல் என்பது தமிழ் கிடையாது. பலி என்பது வடமொழி சொல், சமஸ்கிருத சொல். ஏன் நம்முடைய முன்னோர்கள் ஆண் வகைகளாக்கிலேயே காவு கொடுத்தார்கள் என்றால், ஒரே ஒரு கிடாவை ஒழிச்சா போதும் ஆட்டுக்குட்டிகள் பெருகுவதை தடுத்துவிட முடியும். ஆட்டுக்குட்டிகள் பெருகுவதை தடுத்துவிட முடியும். ஒரு சலவன் பன்றியை ஒழித்தால் போதும் பல பன்றி குட்டிகள் பிறப்பதை தடுத்துவிட முடியும். ஒரு சேவலை ஒழித்தால் போதும் நூற்றுக்கணக்கான முட்டைகள் இடுவதை தடுத்துவிட முடியும். முன்னோர் எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்கான் பாருங்க.
பெட் அனிமல்ஸ், மனித வளர்க்கிற விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எண்ணிக்கை பெருகக்கூடாது. அதை பலியிடாமல் விட்டுறான்னு வச்சுங்க, ஆடு மாடு பெருகிறோம், பன்றி குட்டிகள் பெருகிறோம், கோழி குஞ்சுகள் பெருகிறோம். இவனுடைய வாழ்வாதாரங்களை அதுதான் அழித்து வைக்கும். ஆடு போய் தாவரத்தை மேய்ஞ்சிடும், பன்றி போய் வேரையும் கிழங்கையும் புடுங்கி தின்றோம், கோழிகள் தானியங்களை புடுங்கி தின்றோம். இவனுடைய வாழ்வாதாரங்களை அழிச்சோம். மனுஷனுடைய கட்டுக்குள்ளே இந்த விலங்குகளை வைத்திருக்க வேண்டும். அதற்கு ஆண் வகையை சார்ந்த இனப்பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஆண் வகையை சார்ந்த கிடாக்களையோ சலவன் பன்றிகளையோ சேவல் கோழிகளையோ பலியிட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு அரசியல் நம்முடைய முன்னோர் காலத்திலே பின்பற்றினார். அதை நியாயப்படுத்தி நான் ஒரு துண்டறிக்கை போட்டேன். ஜெயலலிதா அம்மையாருக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க பெருந்தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள். குலதெய்வ வழிபாடு பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. கள்ளர்கள் கும்பிடுகிற குலதெய்வம் வேறு, மறவர்கள் கும்பிடுகிற குலதெய்வம் வேறு, அகமுடையார் கும்பிடுகிற குலதெய்வம் வேறு, முத்தரையர் கும்பிடுகிற குலதெய்வம் வேறு, அல்லது எல்லா சாதியும் சேர்ந்து ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. கம்மாப்பட்டியில், புலிப்பட்டி கம்மாப்பட்டியில் ஆண்டிச்சி, குப்பிச்சி, கல்லிச்சி, குப்பிச்சி சாமி இருக்கு. அது கல்லர்களும் பறையர்களும் சேர்ந்து கும்பிடுகிற குலதெய்வம். ரெண்டு பேருக்கும் பொதுவான குலதெய்வம். இங்க வெள்ளலூர் நாடா என்ன நாடு? குளிசலப்பட்டி பக்கத்தில் கொக்குளம். அங்க ஒரு சாமி பேகாமன் பட்டி. கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்களும் ஆதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து கும்பிடுகிற சாமி. அது ஒரே குலதெய்வம். அது வரையர் போய் எடுத்து வாழை எடுத்து அவன் ஆடினாதான் சாமியை எழுந்திருக்கும். சாமிக்கே சக்தி வரும். ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில். அதுதான் உண்மை. எங்க ஊர்ல குடியான தெருவுக்கு உள்ள சாமிக்கு கும்பாபிஷேகம் போடணும்னா எங்கள் தெருவில் ஆதிராவிட குடியிருப்பில் இருக்கிற மூப்பனாரை அழைச்சிட்டு போவாங்க. சக்தி அழைத்தல் ஆற்றுல குளிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு மூப்பனார் கோயில்னா எங்கள் ஊரில் கோயில் கிடையாது, ஒரு கல் மட்டும் நட்டு வச்சிருப்பாங்க. அதான் மூப்பனார். மற்ற நாள்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆடு மாடுலாம் போய் ஏறி நிற்கி அது உரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த தெருவில் சாமியை எடுக்கணும்னா இந்த கோயிலில் வேப்பட கொத்தோட ஆற்று நீர் குளிச்சுட்டு ஒரு நல்ல தூய தண்ணீர் அள்ளிட்டு இங்கே சாமி கும்பிட்டு அதை எடுத்துட்டு போனாதான் அந்த சாமியை புறப்படும். இப்பெல்லாம் அது இல்லை. ஆனால் அப்படி இருந்து நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இருக்கு. இப்போ இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு பெரிய உறவு இருந்திருக்கிறது என்பதை இந்த குலதெய்வ வழிபாட்டு முறையிலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டு முறையை சிதைக்கிற வகையிலே ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் ஆடு மாடு கோழி பன்றி பலியிட தடை சட்டம். அதை எதிர்த்து எதிர்வினை ஆற்றிய இயக்கம் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டை சேலத்தில் நடத்தியது. அன்னைக்கு தொடங்கிய அந்த போர் தான் இன்றைக்கு வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நிற்கிறது. ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோம். அருமை தோழர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாநாடு நெருக்கடியான ஒரு சூழலிலே நடத்துகிறோம். என்ன நெருக்கடி? நமக்கு இருக்கிற நெருக்கடி இல்லை, நாட்டுக்கு இருக்கிற நெருக்கடி. என்ன நெருக்கடி? அரசமைப்பு சட்டத்திற்கு நெருக்கடி. என்ன நெருக்கடி? அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற ஜனநாயகத்திற்கு நெருக்கடி. சனாதன கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கி கிடக்கிறது. சனாதன கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டது. 10 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை. அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சட்டமும் அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிற வகையிலே தான் இருக்கின்றன. அவர்களின் உண்மையான எதிரி காங்கிரஸ் என்பதை விட, கம்யூனிஸ்டுகள் என்பதை விட, திராவிட இயக்கங்கள் என்பதை விட, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை விட
RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் உண்மையான எதிரி. கவனமாக கேளுங்க, RSS உள்ளிட்ட சங் பரிவார்கள். சங் பரிவார் அப்படின்னா சங்குன்னா RSS குறிக்கும், சங்கம் அவருடைய சுருக்கமான சொல் தான் சங். பரிவார்னா குடும்பம்னு அர்த்தம். உன் படை பரிவாரத்தை கொண்டு வாடாம சண்டை போட்டான். பரிவார்னா உன் குடும்பத்தெல்லாம் உற்றார் உறவினர்கள்லாம் வந்து பாரு அப்படிமா. சங் பரிவார்னா RSS குடும்பத்தை சார்ந்த இயக்கங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அத்தனை இயக்கங்களின் ஒற்றை நோக்கம் அல்லது எதிரி, ஒற்றை எதிரி காங்கிரஸ் என்பதை விட, கம்யூனிஸ்டுகள் என்பதை விட, திமுக என்பதை விட, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை விட, ராகுல் காந்தி என்பதை விட, மம்தா பானர்ஜி என்பதை விட, சரத்பவார் என்பதை விட, தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை விட அவர்களின் ஒற்றை எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். அரசமைப்பு சட்டம் தான். இதை எவனும் சொல்ல மாட்டான். திருமாவளவன் தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது வெறும் யூகம் இல்லை, இதுதான் உண்மை, 100 விழுக்காடு உண்மை. பியூர் வெஜிடேரியன் என்பதை போல இது பியூர் ட்ரூத், 100 விழுக்காடு உண்மை, கலப்படம் இல்லாத உண்மை. ஏன்னா அவனுக்கு அவன் விரும்புகிற மாதிரி இங்கே ஆட்சி நடத்த முடியாமல் இருப்பதற்கும், அவன் விரும்புகிற மாதிரி இந்த நாட்டுக்கு பெயர் சூட்ட முடியாமல் இருப்பதற்கும், அவன் விரும்புகிற மாதிரி இந்த தேசத்திற்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்க முடியாமல் இருப்பதற்கும், அவன் விரும்புகிற மாதிரி சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க முடியாமல் தடுமாறுவதற்கும், அவன் விரும்புகிற மாதிரி ஆணும் பெண்ணும் சமமில்லை, பிராமணரும் சூத்தரும் சமமில்லை என்கிற இந்த பாகுபாட்டை பாதுகாப்பதற்கும் முடியாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம்தான். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் மனு சட்டத்திற்கு நேர் எதிராக வடிவமைக்கப்பட்ட ஒரு மாற்று சட்டம். நீங்க புரிஞ்சுக்கணும், ஒன்று கோட் ஆஃப் மனு, இன்னொன்று கோட் ஆஃப் அம்பேத்கர். கோட் ஆஃப் மனு, மனு என்கிற ஒருவன் இருந்தால் அவன் தொகுத்த சட்டம் மனு சட்டம். அதுதான் மனு தர்மம், அதுதான் வர்ணாசிரம தர்மம், அதுதான் சனாதன தர்மம். அது நீண்ட காலமாக இந்த மண்ணிலே நிலை பெற்றுவிட்டது. அந்த சனாதன தர்மத்தை இங்கே பரப்பியவர்கள் பலர் உண்டு என்றாலும் மன்னர்களும் அதற்கு பொறுப்பு. சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பார்ப்பனர்களுக்கு நிலங்களை தானமாக கொடுத்து, பார்ப்பனர்களுக்கு பசுக்களை தானமாக கொடுத்து, பார்ப்பனர்களுக்கு ஊர்களை கிராமங்களை தானமாக கொடுத்து, பார்ப்பனர்களுக்கு கோவில்களை கொடுத்து, பார்ப்பனர்களை கருவறைக்குள்ளே உட்கார வைத்து, பார்ப்பனர்கள் பேசுகிற சமஸ்கிருத மொழியாலேயே கடவுளை பூஜிக்க வைத்து பெரிய அளவிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிசூட்டியது அந்த காலத்து மன்னர்கள் தான். அதில் பாண்டிய மன்னர்களும் அடங்குவார்கள், பல்லவ மன்னர்களும் அடங்குவார்கள், சோழ மன்னர்களும் அடங்குவார்கள். போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சாங்க, யாகம் நடத்தார்கள், வேள்வி நடத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அப்படியே நிலைப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த காலத்தில் தான் நிலைப்படுத்தப்பட்டது. ஒரு 2000 வருஷமாலாம் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. 1000 வருஷம்தான், 1000 வருஷம்தான். இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த சமூக கட்டமைப்புக்கு ஆயுள் என்பது, வயசு என்பது 1000 வருஷம்தான். முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜாதிராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன், இவங்கெல்லாம் ரொம்ப முற்கால சோழர்கள். பிற்கால சோழர்கள் வேற. அந்த மாதிரி முற்கால பாண்டியர்கள் வேற, பிற்கால பாண்டியர்கள் வேற. பாண்டியர்கள் பொதுவாக சொல்றது, அது எத்தனையோ மன்னர்கள் மாறி மாறி வரான், வேற பேர்ல வருவான். அவங்க காலத்தில் பார்ப்பனர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்திட்டாங்க. சனாதன தர்மத்தை பாதுகாத்தாங்க, மனு தர்மத்தை பாதுகாத்தாங்க. அதுதான் சட்டமே அறிவிச்சான்.
கேரளாவை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட பத்மநாப ராஜா அவர் டிக்ளேர் பண்ணார், என் சாம்ராஜ்யத்தின் அரசமைப்பு சட்டம் சனாதன தர்மம் என்கிற மனு தர்மம் தான், மனு தர்மத்தை தான் அறிவிச்சார். அதனால தான் அங்கே பெண்கள்லாம் மாறாப்பு போட முடியாத நிலை இருந்துச்சு. எல்லா சாதி பெண்களுமே மாறாப்பு துணி போட முடியாது, அவ்வளவு கொடுமை இருந்துச்சு. அங்கே சனாதன தர்மம் இந்தியாவிலேயே கொடிகட்டி பறந்தது, கோலோச்சி. அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட அந்த சனாதன தர்மத்தை காலங்காலமாக பலரும் எதிர்த்து வந்திருக்கிற நிலையில் வள்ளலாரும் கடுமையாக எதிர்த்தார். 200 ஆண்டுகள் வரலாறு கொண்டது வள்ளலாரின் எதிர்ப்பு. அதன் பிறகு தமிழ்நாட்டிலே அயோத்திதாச பண்டிதர் எதிர்த்தார், ரெட்டமலை சீனிவாசன் எதிர்த்தார், அந்த வரிசையிலே தந்தை பெரியார் எதிர்த்தார். இது ஒரு வரலாற்று தொடர்ச்சி. அதனால்தான் நான் சொல்றேன், மற்றவங்கெல்லாம் நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்வார்கள், ஆண்ட வம்சம் என்பார்கள். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், அறிவு பரம்பரையில் சார்ந்தவர்கள். ஐயன் திருவள்ளுவன் சாதியை எதிர்த்தான், ஔவை பாட்டி சாதியை எதிர்த்தால், சிவவாக்கியர் சித்தர் சாதியை எதிர்த்தார், மகாத்மா ஜோதிபா பூலே சாதியை எதிர்த்தார், பசவையா கர்நாடகத்திலே சாதியை எதிர்த்தார், ஐயா வைகுண்டர் சாதி அமைப்பை எதிர்த்தார், ஸ்ரீ நாராயணகுரு சாதியை எதிர்த்தார், வள்ளலார் சாதியை எதிர்த்தார், புரட்சியாளர் அம்பேத்கர் சாதியை எதிர்த்தார், தந்தை பெரியார் சாதியை எதிர்த்தார், சிறுத்தைகளும் சாதியை எதிர்க்கிறோம். சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதான் ஒரு தொடர்ச்சி, அறிவார்ந்த தொடர்ச்சி. ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் அருமை தோழர்களே, அந்த அடையாளங்களும் ஒன்றுதான் சனாதன எதிர்ப்பு என்பதும். அதை 2019 நேரடியாக சனாதன எதிர்ப்பு என்று நடத்தினோம். இப்போது ஒரு பாசிட்டிவ் டோன், ஒரு நேர்மறை அதிர்வு, ஒரு நேர்மறை அணுகுமுறை. வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனநாயகம் வெல்ல போகிறதுன்னு சொன்னா யாரையோ ஒருத்தரை தோற்கடிக்க போறோம்னு அர்த்தம். அப்ப யார் அந்த எதிரி? ஜனநாயகம் வெல்ல போகிற களத்தில் ஜனநாயகத்தை எதிர்த்து நிற்கிற எதிரி யார்? சனாதனம். சனாதனம் எப்படி இருக்கிறது? பிஜேபியாக இருக்கிறது. சனாதனம் எப்படி இருக்கிறது? மோடியாக இருக்கிறது. சனாதனம் எப்படி இருக்கிறது? அமித்ஷாவாக இருக்கிறது. சனாதனம் எப்படி இருக்கிறது? அதானியாக இருக்கிறது. சனாதனம் எப்படி இருக்கிறது? அம்பானியாக இருக்கிறது. சனாதனம் எப்படி இருக்கிறது? RSS இயக்கமாக இருக்கிறது. சனாதனம் எப்படி இருக்கிறது? RSS இயக்கத்தின் தலைமை வாகன் பகவத்தாக இருக்கிறது. சனாதனம் எப்படி இருக்கிறது? சங்கர மடமாக இருக்கிறது. சனாதனம் எப்படி இருக்கிறது? ஆட்டுக்குட்டி அண்ணாமலையாக இருக்கிறது. சனாதனம் தான் ஏதோ அருவமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்ப சனாதனம் எதுக்கு புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? ஜனநாயகம் எப்படி இருக்கிறது? புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கிறது, தந்தை பெரியாராக இருக்கிறது, மகாத்மா ஜோதிபா பூலேவாக இருக்கிறது, சாவித்ரி பூலேவாக இருக்கிறது, அரசமைப்பு சட்டமாக இருக்கிறது, தந்தை பெரியாராக இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிறது. ஜனநாயகத்தின் வடிவமாக நாம் இருக்கிறோம். சனாதனத்தின் வடிவங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வலதுசாரிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இடதுசாரிகளாக நாம் இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியாக அவர்கள் இருக்கிறார்கள். பிஜேபியாக, அதிமுகவாக, பாமகவாக அந்த கூட்டணி இருக்கிறது. இடதுசாரி சக்திகளாக நாம் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளாக, திராவிட முன்னேற்ற கழகமாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக, இந்திய தேசிய காங்கிரஸாக, திரிணாமுல் காங்கிரஸாக, ஜனதா தளமாக நாம் இடதுசாரி ஜனநாயக சக்திகளாக இருக்கிறோம்.
ஆக சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இங்கே யுத்தம் நடக்கிறது என்றால் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் யுத்தம் நடக்கிறது என்று பொருள். சனாதன சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் இடையிலே யுத்தம் நடக்கிறது என்றால் பிஜேபி தலைமையிலான கட்சிகளுக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளுக்கும் இடையிலே யுத்தம் நடக்கிறது என்று பொருள். அது என்டிஏ கூட்டணி வலதுசாரி, இது இந்தியா கூட்டணி இடதுசாரி. ஜனநாயகம் வெல்ல போகிறது என்றால் இந்தியா கூட்டணி வெல்ல போகிறது என்று பொருள். வெல்லும் ஜனநாயகம் என்றால் வெல்லும் இந்தியா கூட்டணி என்று பொருள். வெல்லும் திமுக என்று பொருள். வெல்லும் விடுதலை சிறுத்தைகள் என்று பொருள். வெல்லும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று பொருள். வெல்லும் காங்கிரஸ் என்று பொருள். வெல்லும் ஜனநாயகம் என்றால் அவன் அரசமைப்பு சட்டத்தை எதிரியாய் பார்க்கிறான். அவனுக்கு காங்கிரஸை விட கம்யூனிஸ்டுகளை விட இவங்கெல்லாம் தடையா இருக்கிறாங்க. முஸ்லீம் கூட அவனுக்கு பெரிய எதிரி கிடையாது. கிறிஸ்தவன் கூட அவனுக்கு பெரிய எதிரி கிடையாது. முஸ்லீமை காட்டி பூச்சாண்டியை காட்டி பிள்ளைக்கு சோறு விட்டுற மாதிரி இந்த மாதிரி பூச்சாண்டி வந்து சாப்பிடு. பாரு முஸ்லீம் இருக்கிறான், நீ ஒன்னா சேர்த்துக்கோ. எவ்வாறு கிறிஸ்தவன் இருக்கிறான், பைபிளை கொடுக்குறான், படிக்க வைக்கிறான். முஸ்லீம் மாதிரி எல்லாத்தையும் மதம் மாற்றம் செய்யறான் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்கிறான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்காக. ஆனா இந்துக்களையே என்ன பண்றான்னா, இந்துன்னு ஒன்னாயிரக்கூடாது. பாப்பானும் பறையனும் ஒன்னாயிர முடியுமா? ஆணையும் பானையும் சரியாயிருமா? இந்துன்னா அதுக்காக நீ நான் ஒன்னா, நீ நான் அண்ணன் தம்பி ஆகிட முடியுமா? நீ வேற நான் வேற. மேல் வரப்பு கீழ் வரணும். உயர உயர பிறந்தாலும் ஊருக்குருவி பெருந்தாகுமா? நீ என்னெல்லாம் படிச்சிருந்தாலும் இந்துன்னு சொன்னாலும் நீ கோயிலுக்குள்ள விளைஞ்சிட முடியுமா? முடியாது. அதுக்காகத்தான் அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு சாதிக்கும் பெருமையை சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் நீ சாதி பெருமை பேசுக. ஆண்ட பரம்பரை சொல்லு, பாண்டிய பரம்பரை சொல்லிக்க, சோழ பரம்பரை சொல்லிக்க. ஆனா பிச்சை எடுத்துக்கோ, பட்டினி கிடந்துக்கோ, வேலை வாய்ப்பு இல்லாமல் இரு. ஆனால் ஆண்ட பரம்பரை எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை பாருங்க. சாதிகளாக மக்களை பிரிக்கிறான் இந்துக்களை. எஸ்சி கூட ஒன்னாயிரக்கூடாது. எஸ்சிங்கிற பேர்ல எஸ்சியில 108 சாதிகள்லாம் ஒன்னா, நீ நான் ஒன்னா, இதை தோண்டி விடலாம். அப்படி பேசினா சமூகத்தில் யாரும் யாரோடையும் சேரவே முடியாது. ஓபிசில எல்லாரும் ஒன்னா, ரெட்டியாரும் நாயுடும் ஒன்னா, முக்கணத்தோடு முதலியாரும் ஒன்னா, படையாட்சியும் முத்தரையரும் ஒன்னா. அப்படி கேள்வி கேட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நோக்கத்திற்காக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது, போராட வேண்டிய தேவை இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை சொல்லுவது என்பதுதான் இடதுசாரி அரசியல். அதை சொல்லுவது என்பதுதான் ஜனநாயக அரசியல். அதை சொல்லாம அது எப்படி நீ நான் ஒன்னாயிர முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் தற்குறின்னு அர்த்தம், அவன் சாதியவாதின்னு அர்த்தம், அவன் சாதி பித்தன் அர்த்தம், வெளி உலகம் தெரியாதவன் அர்த்தம், மனித குலத்தோடு சேர்ந்து வாழ பிடிக்காதவன் அர்த்தம். சனாதனத்திற்கு துணை போகிறவன் அர்த்தம். பாப்பானை எஜமான் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவன், தன்னை அடிமை என்று ஒத்துக்கொள்ளுகிறவன் என்று பொருள். எல்லாம் சமம் என்று சொல்லுகிறவன் மனித குலத்தை மேம்படுத்த சிந்திக்கிறான். நீயும் நானும் சமமில்லை என்று சொல்லுகிறவன் மனித குல ஒற்றுமைக்கு எதிராக இருப்பவன், சாதியவாதியாக இருப்பவன். அருமை தோழர்களே, நாம் இன்றைக்கு சாதி ஒழிகை என்கிறோம், சமத்துவம் வெல்கை என்கிறோம். இதுதான் இடதுசாரி அரசியல். இந்த அரசியலுக்கு துணையாக இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அல்லது சனாதனத்திற்கு எதிராக இருக்கிற ஒரே ஒரு வெடிமருந்து கிடங்கு, சனாதனத்தை தகர்க்கிற வல்லமை பெற்ற ஒரே ஒரு அணு உலை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். அவனுக்கு அணு உலை அது வெடிச்சதுன்னா என்ன ஆகும் தெரியாது. நமக்கு பாதுகாப்பு அறை, எகு கோட்டை. ஜனநாயகத்திற்கு பெரிய பாதுகாப்பு அரணாக இருப்பது அரசமைப்பு சட்டம். சனாதனத்திற்கு மிகப்பெரிய பகையாக இருப்பது அரசமைப்பு சட்டம். அவன் இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம் பேர் வைக்க நினைக்கிறான், முடியல. சட்டம் தடுக்குது, அரசமைப்பு சட்டம் தடுக்குது.
அவன் இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்க வேண்டும் என்று துடிக்கிறான், முடியவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டம் தடுக்கிறது. அதனால் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய துடிக்கிறான். மீண்டும் அவன் ஆட்சிக்கு வந்தால் அவன் செய்ய போகிற முதல் காரியம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதாகத்தான் இருக்கும். இது வெறும் கற்பனை அல்ல, யூகம் அல்ல. அதனால்தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லுவதற்கு பதிலாக அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய பன்மைத்துவம், புளூரலிசம், அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய மதசார்பின்மை, செக்குலரிசம், அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய மாநில உரிமைகள், பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம், அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த விழுமியங்களை பாதுகாப்போம் என்று சொல்லுவதற்கு பதிலாக ஒரே முழக்கமாக சொல்லுகிறோம், வெல்லும் ஜனநாயகம். இதுதான் நம்முடைய கோட்பாட்டு முழக்கம். அருமை தோழர்களே, இந்த புரிதலோடு நீங்கள் களத்திற்கு போக வேண்டும். இந்த புரிதலோடு மக்களை திரட்ட வேண்டும். சும்மா நீங்க பொறுப்பாளர் மட்டும் வந்துட்டா அது பேர் மாநாடு கிடையாது. பொறுப்பாளர்கள் மட்டும் கலந்துக்கிட்டால் நிர்வாக குழு, செயற்குழு, பிரதிநிதிகள், அவை குடும்பத்தில் உள்ளவர்களை அழைத்து வர வேண்டும், ஜனநாயக சக்திகளை எல்லாம் அழைத்து வர வேண்டும், ஆதரவாளர்களை எல்லாம் அழைத்து வர வேண்டும், ஆண்கள் பெண்கள் என்று மாநாட்டுக்கு திரண்டு வர வேண்டும், மூத்தவர்கள் இளையவர்கள் என்று மாநாட்டுக்கு திரண்டு வர வேண்டும், எல்லா தரப்பை சார்ந்தவர்கள் வரணும், கட்சி சார்பற்றவர்கள் திரண்டு வர வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? ஒன்றியத்திற்கு குறைஞ்சது 10 வண்டிகளாவது வைக்க வேண்டும். ஒரு ஒன்றியத்தில் பேருந்தா இருந்தா ஒரு ஒன்றியத்துக்கு 3 பஸ், பெரிய 3 பஸ்னா என்ன, மொத்தம் 200 பேர் தான் வரும். வேன்னா 20 வேன், அப்படிதான் பஸ் 10 பஸ், வேன்னா 20 வேன், பஸ்ஸுன்னா 10 பஸ். அப்ப குறைஞ்சது ஒரு ஒன்றியத்துக்கு 500 பேர் தான் வருது. ஆனா நீங்க திறம்பட வேலை செஞ்சா, ஒற்றுமையா வேலை செஞ்சா, ஒருங்கிணைந்து வேலை செய்தால், பொறுப்போடு வேலை செய்தால், வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற வெறியோடு வேலை செய்தால் ஒரு ஒன்றியத்திற்கு 1000 பேரை திரட்டி வர முடியும். சோதரர்களே, சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் கடமை இருக்கிறது. 3 முக்கியமான கடமைகள். மக்களை திரட்டுதல், ஞாபகம் வச்சுங்க, 3 முக்கியமான கடமைகள். மக்களை திரட்டுதல், விளம்பர பணிகள், நிதி திரட்டுதல். இந்த 3வது பணி ரொம்ப கவனமா செய்யணும். கெட்ட பேர் உருவாகக்கூடாது. சங்கிகள் தவறாக போட்டுவான். நீ யாரையாவது போய் துட்டறிக்கை கொடுத்தா கூட சிசிடிவியில் எடுத்து மிரட்டினான்னு போட்டுவான். யாரோ ஒரு அர்ப்பன் அப்படி மீடியாவில் போட்டுக்கிறான், நம்ம ஆளுங்க போய் காசு கேட்டாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் இடம் கொடுத்துடவே கூடாது. பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வண்டி பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல. அந்த அர்ப்பன் பிறவிகளுக்கு நாம் அவதூறு பரப்ப இடம் கொடுத்து விடக்கூடாது. கவனமாக இருக்கணும். நம்ம காசு, நம்ம கையில் இருக்கிற காசு ஒரு முறை மாநாட்டுக்காக செலவு செய்வோம் என்கிற அந்த முடிவோடு நீங்கள் களப்பணியாக வேண்டும். வண்டிகளை முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். எத்தனை பஸ், எத்தனை வேன், எத்தனை டாக்ஸி, உங்கள்கிட்ட புள்ளி விவரம் இருக்கணும். டிரைவர் யாரு, அவன் பேர் என்ன, அவன் ஃபோன் நம்பர் என்ன, புள்ளி விவரம் இருக்கணும். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு பொறுப்பாளரை நியமனம் பண்ணி அவனுடைய கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். அவங்ககிட்ட சொல்லிடணும். ரொம்ப வயதானவங்களை அழைச்சிட்டு வரக்கூடாது, நோய்வாய்ப்பட்டவங்களை அழைச்சிட்டு வரக்கூடாது, குடிப்பழக்கம் உள்ளவர்களை அழைச்சிட்டு வரக்கூடாது. குடிப்பழக்கம் இல்லாம கூட சில பேர் ரொம்ப இருக்கிறவங்க இருக்கிறான். அது அவனுக்கு பிறவி குணமா இருக்கும். அவனுடைய அழைச்சிட்டு வரக்கூடாது.
இதெல்லாம் நீங்கள் வண்டியில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே கவனமாக இருக்கணும். எத்தனை வண்டி வந்துச்சு, எவ்வளவு பேர் வந்தாங்க, அத்தனை வண்டியும் அத்தனை பேரும் மறுபடியும் வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும். அது ரொம்ப முக்கியம். அது பொறுப்பாளர்களாகிய உங்களுடைய கடமை, அது தவிர்க்க முடியாத கடமை. எவ்வளவு வண்டி, எவ்வளவு ஜனங்கள், அது ஆண்கள் எவ்வளவு பேர், பெண்கள் எவ்வளவு பேர், குழந்தைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வரக்கூடாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், ஸ்கூல் பாய்ஸ் வரக்கூடாது, அழைச்சிட்டு வரக்கூடாது, குழந்தைய தூக்கிக்கிட்டு வரக்கூடாது. ஆர்வமாக இருக்கிறாங்க, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடாது. மாநாட்டுக்கு வரும்போது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமாக வழியில் எங்கேயாவது கடையில் நிறுத்தி சாப்பிட்லான்னு நினைக்கக்கூடாது. வண்டியிலே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. ஒரு வேலைக்கே 2 வேலை. இன்னும் 20 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. 20 நாள் டைம் இருக்குது. புளியோதரையோ அல்லது எலுமிச்சை சாதமோ அல்லது தயிர் சாதமோ எது கெட்டு போகாமல் இருக்குமோ அதை செஞ்சு எடுத்துக்கோ. ஒரு வண்டிக்குள்ளே 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேருக்கு ஒரு 60 தட்டாவது அந்த பிளேட் இருக்கணும். அவங்களுக்கு 3 வேளை தண்ணி குடிக்கிற மாதிரி 500 ml ஒரு ஆளுக்கு 3 பாட்டிலுங்கிற கணக்கு பண்ணி அல்லது 4 பாட்டிலுங்கிற கணக்கு பண்ணி தண்ணி பாட்டில் வாங்கி வச்சிருக்கோம். எந்த காரணத்தை முன்னிட்டும் கடைகளில் சாலை உடலில் சாப்பிடக்கூடாது. மாநாட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் நீங்கள் கொண்டுட்டு வர்ற சாப்பாடை சாப்பிட்டு தான் நிகழ்ச்சியில் கிளம்பணும். சாப்பிட்டு முடித்த பிறகு உங்களுக்கு மிச்சம் இருந்தால் அதை சாப்பிட்டுட்டு ஊருக்கு போய் சேரணும். வழியில் எங்கேயும் நிறுத்தக்கூடாது. டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. ரொம்ப முக்கியம். மாநாட்டுக்குள்ள வந்த பிறகு இடையில அங்கேயும் எழுந்துச்சு போகிறது அது கூட்டத்தை கலைக்கிற ஒரு வேலை. ஒருத்தன் பண்ணான்னா எல்லாரும் எழுச்சிப்போம். ஒரு ஆள் எழுச்சிப்பான்னா ஒரு 10-15 பேர் எழுச்சிடுவோம். அப்புறம் எல்லாரும் எழுச்சிடுவோம். இது ஒரு ஹியூமன் நேச்சர். வந்தோம்னா 3 மணி நேரமாக 4 மணி நேரமா வர்றதுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிடணும். வர்றதுக்கு முன்னாடியே ஒழுங்கு போகிறோன்னா போயிட்டு வந்துடணும். வர்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும். வந்து உட்காந்தா 4 மணி நேரம், 6 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு முடிக்கணும். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தே இருக்கும். கட்டுப்பாடு முக்கியம். தேவையில்லாத கூச்சல் இருக்கக்கூடாது, இறைச்சல் போடக்கூடாது. அகில இந்திய இளைஞர் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். கட்டுப்பாடு என்பதுதான் மிக மிக முக்கியமானது. பாதுகாப்பு முக்கியமானது. ஒரு ரோட்டை கடந்து தான் இங்கே மாநாட்டுக்கு நீங்கள் வரணும். உங்களுக்கு பார்க்கிங் எங்கே இருக்குங்கிறத போலீஸ் உங்களுக்கு வழிகாட்டிடுவாங்க. அங்கே கொண்டு போய் மொத்தமாக ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தணும். அங்கேருந்து நீங்கள் ரோட்டை கடக்கும்போது போலீஸ் துணையோட வண்டியை டிராஃபிக்கை நிறுத்திட்டு தான் நீங்கள் ரோட்டை கடக்கணும். கண்ணாபண்ணம் ஓடக்கூடாது. மண்ணுரிமை மாநாடு முடிஞ்சிட்டு வரும்போது எவ்வளோ பெரிய விபத்து, வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விபத்து. ஒரே ஒரு பூதப்புலியை சார்ந்த தம்பிகள் 9 பேர் அடிபட்டதில் 7 பேர் அந்த இடத்திலேயே செத்து விட்டாங்க. 2 பேர் குழைச்சல் பெரிய அபூர்வம். வண்டி ஓட்டுறவன் டாக்ஸி டிரைவராக இருப்பான், பஸ் டிரைவராக இருக்கலாம், வேன் டிரைவராக இருக்கலாம். அவன் வண்டியில் ஏறி உட்காரும்போது அவன் வாயை ஊதி பார்த்து குடிச்சிட்டு இருக்கிறானா இல்லையான்னு பார்க்கணும். குடிக்கக்கூடாது. குடிச்சிருக்கானா வேண்டாமா, இறங்க வேற டிரைவர் கொடு, வேண்டாம். ஒருத்தன் பண்ணுற கேர்லெஸ் அந்த வண்டியில் உட்காந்து 50 பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். ரொம்ப கவனம். டிரைவர் பிடிக்கவே கூடாது. டிரைவர் நல்லா இருப்பான், வண்டியில் உட்காந்து எவனா வந்தேன் அந்த வண்டியை முந்தி போனான், ஓவர்டேக் பண்ணுறான் அவனை அடிப்பான். அதனால் போட்டி போட்டுட்டு வண்டியை ஓட்டுறது கூடவே கூடாது. அந்த மாதிரி எவனாவது டிரைவர் போய் மறக்கினான்னா அவனை ஓட்டி சிவில் அருங்க போய் உட்கார்றான். டிரைவரை என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. போட்டி போட்டுட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது. லேட்டானால் கூட 1 by 1 தான் போகணும். அது ரொம்ப முக்கியமாக. அருமை தோழர்களே, இது மக்களை திரட்டுகிற பணி, விளம்பர பணிகள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் 20 நாள் இருக்கு. இன்னும் சந்து பொந்தெல்லாம் எழுத வேண்டும், சுவர் விளம்பரங்களை எழுத வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு பொறுப்பாளரும் தங்களால் இயன்ற வகையில் சுவரொட்டிகளை அச்சிட்டு ஓட்ட வேண்டும். ஒரு மாவட்ட செயலாளர் குறைஞ்சது 300 போஸ்டர் அல்லது அதிகபட்சம் ஒரு 1000 போஸ்டர் அவன் எல்லைக்கு தகுந்த மாதிரி அடித்து ஒன்றிய செயலாளர்கிட்ட கொடுத்து கிராமமாக ஊரில் பட்ட வைக்கணும். ஒரு மாவட்ட செயலாளர் குறைந்தது 3000 துண்டறிக்கையில் இருந்து 5000 அல்லது 10,000 துண்டறிக்கையை வச்சுட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொடுத்து அனுப்பும். வரானோ வரலையோ, ஆனால் அவனுக்கு தெரியும்
விடுதலை சிறுத்தைகள் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்துகிறார்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு போய் சேர வேண்டும். போஸ்டர், சுவரொட்டிகள், பிட் நோட்டீஸ், துண்டறிக்கைகள், வால் ரைட்டிங், சுவர் விளம்பரங்கள், அடுத்து டிஷர்ட் ரொம்ப முக்கியமானது. குறைஞ்சது 200 டிஷர்ட்டாவது அடிச்சு வெல்லும் ஜனநாயக மாநாடு டிசம்பர் 29 திருச்சி. சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் சப்டைட்டில், அது மெயின் டைட்டில் வெல்லும் ஜனநாயகம், கீழே சப்டைட்டில் துணை தலைப்பு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல். அது போடணும். டிஷர்ட் அடிச்சு. அடுத்து மஃப்ளர். நமக்கு யூனிஃபார்ம் கிடையாது. ஆம்பளைங்கெல்லாம் இப்படி சட்டை போட்டு வரணும், பெண்கள்லாம் இப்படி சேலை கட்டி வரணும், நம்ம யூனிஃபார்ம் வரணும் டிக்ளேர் பண்ண. நமக்கு ஒரே அடையாளம் மஃப்ளர் தான். அதனால கம்பல்சரியாக எல்லாரும் நீலம் சிவப்பு கொடி துண்டை அணிந்து வர வேண்டும். அப்ப மாவட்ட செயலாளர் அல்லது மண்டல செயலாளர் அல்லது மாவட்ட பொருளாளர் அல்லது ஒருங்கிணைந்த பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே குறைஞ்சது ஒரு 1000-2000 பேருக்கு அவர் மஃப்ளர் வாங்கி கொடுக்கும். மஃப்ளர் வாங்கி கொடுக்கும். மஃப்ளர் போட்டுட்டு வாங்க. மஃப்ளர் போடும். இதெல்லாம் விளம்பர பணிகள். சில பேர் இப்போ சோசியல் மீடியாவில் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டெம்ப்ளேட்னாக்கா ஒரு கார்டு போடுறது, ஒரு போஸ்டர் மாதிரி பிட் நோட்டீஸே தனியாக பிரிண்ட் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, டிசைன் பண்ணி போடுறது. 2 நாளைக்கு ஒன்று, 3 நாளைக்கு ஒன்று கூட போடலாம். இன்னும் 20 நாள் இருக்கு. விதவிதமாக நீங்கள் டிசைன் பண்ணி போடலாம். சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பேசி அனுப்பலாம். தோழர்களே, இன்னும் 15 நாட்கள் இருக்கின்றன. தயாராகி விட்டீர்களா? துண்டறிக்கைகளை விநியோகம் செய்தீர்களா? வண்டிகளை பதிவு செய்தீர்களா? வாய்ஸ் மெசேஜ் போடலாம். லைவ்ல பேசலாம். உட்கட்சி வேறங்க கட்சியில் எழுதக்கூடாது, வாட்ஸ்அப்பில் எழுதக்கூடாது, பேஸ்புக்கில் எழுதக்கூடாது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, மாவட்டம் சரியில்லை, மாநிலம் சரியில்லை அப்படின்னு யாரும் உட்கட்சி விவகாரங்களை ஃபேஸ்புக்கில் எழுதினா அது மிக அற்பமான ஒரு செயல். அது செய்யக்கூடாது. நான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன். பல பேர் மீறி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரும். மாவட்ட செயலாளராக இருந்தால் கூட தூக்கி எறிய வேண்டிய நிலை வரும். உட்கட்சி விவகாரங்கள் எழுதக்கூடாது. தோழர்களே, சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விளம்பரங்களை பண்ணலாம். நாளேடுகளில் விளம்பரம் பண்ணலாம். கடைசி 2 நாள் 27ஆம் தேதி 28ஆம் தேதி மாலை பத்திரிகையிலோ காலை பத்திரிகையிலோ மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு பக்கம் முழு பக்கம் கொடுக்கலாம். தனித்தனியாக போட்டிங்கன்னா 1/8 சைஸு, 1/4 பக்கம், 1/4 பேஜ், 1/2 பேஜ் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா ஒரு முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கலாம். 2 பக்கம் முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கலாம். நாளேடுகளில் விளம்பரம், வார ஏடுகளில் விளம்பரம், சமூக வலைத்தளங்களில் விளம்பரம். இது விளம்பர பணிகள். நிதி திரட்டுதல். இதுவரை நாம் நடத்திய மாநாடுகளுக்கு செய்த செலவை போல இந்த முறை நாம் செய்ய போகிற செலவு அதை விட 10 மடங்கு 10 மடங்கு கூடுதலாக செய்ய போகிறோம். அவ்வளவு செலவு. இன்னைக்கு நான் மாநாட்டு செலவை பார்த்துட்டு வந்த செய்தி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏக்கர் கணக்கிலே புல்டோசர் வைத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். 500 அடி நீளத்தில் ஆர்ச் கட்டுறோம். முன்னால இந்த பக்கம் சேர்த்து 500 அடியில் ஆர்ச். உள்ள நுழைஞ்ச பிறகு அங்கே இன்னொரு ஆர்ச், அப்புறம் மேடை 200 அடி அகலத்தில் மேடை, 10,000க்கு மேற்பட்ட ஒளி விளக்குகள், 100கணக்கான மைக், ஒளி கருவிகள், இந்த மாதிரி ஸ்பீக்கர். முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் கலந்து கொள்கிறார். அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். அவர்களெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு தேநீர் அருந்து விட்டு மேடைக்கு வருவதற்கு ஏதுவாக கிரீன் ரூம், அவங்களுக்கு குளிரூட்டப்பட்ட வசதியுடன் கூடிய அறைகள், அப்படியே தனியாக ஒரு வீடு மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பின்னால் கட்டணும். எவ்வளவு செலவெல்லாம் இருக்கிறது. இந்த செலவை ஈடுகட்டுவதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. நீங்கள் யாருக்கும் போய் கையெழுத்த வேண்டாம்.
நீங்களே உங்கள் கைகளில் இருக்கிற தொகையை மாநாட்டு செலவுக்கு ஒப்படைக்க வேண்டும். நாம் மினிமம் ஒரு மாவட்டம், பிரிக்கப்பட்ட மாவட்டத்திலிருந்து குறைந்தது 2 லட்சம் கொடுக்கலாம் என்று தோழர்கள் முடிவெடுத்தார்கள். நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா குறைந்தது 10 லட்சம் தர தயார் என்பதை போல் உங்கள் மௌன மொழி எனக்கு உணர்த்துகிறது. முடியும். எப்படி கட்சியை நடத்துறது? ஒரு குடும்பம் நடத்துறது என்ன பாடு? ஒரு கட்சியை நடத்துவதற்கு எவ்வளவு பெரும் பாடு, மாபெரும் பாடு. நம்முடைய கௌரவம் குறையாம கட்சியை நடத்திட்டு இருக்கிறோம். யாருக்கிட்டையும் போய் தன்மானத்தை நாம் அடகு வைப்பதில்லை. பொறாம பிடிச்சவன் என்ன நோய் எழுதிட்டு இருக்கிறான்? அங்கே வாங்குறாங்க, இங்கே வாங்குறாங்க, பெட்டியை வாங்குறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. பொறாம பிடிச்சவன் எதை வேணாலும் சொல்லிட்டு போனா போகிறான். தன்மானம் எந்த நிலையிலும் பாதிக்கப்படாமல் இன்றைக்கு ஒரு இயக்கத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த மாநாட்டு செலவை ஈடு செய்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்பது முக்கியமானது. அதை விட பன்மடங்கு முக்கியமானது யாரிடமும் எந்த வகையிலும் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக் கொள்வது. அதுதான் மிக மிக முக்கியமானது. எனது அருமை தோழர்களே, மக்களை திரட்டுங்கள், விளம்பர பணிகளை தீவிரப்படுத்துங்கள், மாநாட்டு செலவை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற இந்த 3 வேண்டுகோளை விடுத்து அமைப்பாய் திரள்வோம், வெல்லும் ஜனநாயகம் என்று அறிவிப்பு செய்து செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மாநில துணை பொறுப்பாளர்கள் மத்தியிலே இங்கு பேசுவதற்காக கலந்துரையாடி உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக தலைவர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே வரவிருக்கிறார்கள். தோழர்களே, நீங்கள் தான் அந்த மாநாட்டை சிறப்பி அந்த மக்களை திரட்டுவதற்கான கூட்டங்களை பிரச்சாரங்களை செய்ய வேண்டும். அமைதியாக வருவதற்கான வழி என்ன? கூட்டத்தை மக்களை திரட்டி வருவதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட வாகனத்திலே வர வேண்டும்? ஒன்றிய செயலாளர்களை எப்படி அணுக வேண்டும்? மண்டல செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் எப்படி இணைந்து பணியாற்ற முகாம் பொறுப்பாளர்களை மாநாட்டில் அழைத்து வர வேண்டும் என்ற வகையிலே சொல்வதற்காக தலைவர்கள் இங்கே வருகை இருக்கிறார்கள். தோழர்களே, இங்கே 33 பிரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அமர்ந்துள்ளீர்கள். மண்டல துணை செயலாளர்களும் இங்கே உள்ளீர்கள். நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர்கள் என்ற வகையிலே நீங்கள் தான் நிர்வாகிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுரை வழங்குவதற்காக தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். தோழர்களே, இந்த கூட்டு உங்களிடம் மாவட்ட செயலாளர்களும் கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தினாலே அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க முடியவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட்டத்தை எங்களுடைய பொறுப்பாளர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, நாம் திருச்சியிலே நடக்கின்ற அந்த மண்டல மாநாடுதான் இந்த சமூகத்தை, இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களை முடிக்க வேண்டும் என்ற வகையில் தான் உங்களை எல்லாம் இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். ஆகவே தலைவர்கள் சொல்லியிருக்கிற அந்த அறிவுரையை ஏற்று, அவருடைய விளக்க முறையை ஏற்று நீங்கள் மாநாட்டிற்கு மக்களை மட்டும் அழைத்து வருவது மட்டும் அல்ல, மாநாட்டிற்கான நிதி 2 லட்சம் மாவட்டத்திற்கு அவர் அறிவித்திருக்கிறார். அந்த 2 லட்சத்தை இப்பொழுதே கொடுத்தாலும் பரவாயில்லை, அல்லது நான் 2 நாட்களில் தருகிறேன் என்றாலும் அவர் அறிவிக்கப்பட்ட 15ஆம் தேதிக்குள் நீங்கள் மாநாடுகளுக்கு மேலாக இந்த மாநாடுகளுக்கெல்லாம் இந்திய மாநாடாக, வெல்லும் ஜனநாயக மாநாடு, இந்திய நாட்டை மீட்டெடுக்கிற அந்த மாநாடாக அமையும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தலைமையிலே எச்சரிக்கை 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 மதவெறி கும்பலுக்கு எழுச்சி தமிழ் எச்சரிக்கை. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே,
அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் சில நொடிகள் அமைதி காத்து அகவணக்கம் சொல்லுவோம். கூச்சல் எழுப்பக்கூடாது. நிமிர்ந்து நில்லுங்கள். போட்டுள்ளதில் நிமிர்ந்து அனைவரும் அமைதி காத்து அகவணக்கம் சொல்லுவோம். விஜயகாந்த் சகோதரர்களையும் சங்கரையா அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வேறொரு சொல்லுவோம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.